என்ன பரணி இன்னைக்கு காணோம்? பரணி ப்ரோ நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மதுரை வர வந்து பாருங்கன்றாரு. ஷோல இருந்து வர முடியாது ப்ரோன்ட்டேன். பரோட்டா எங்க கிடைக்கும்னு கேட்டாரு. ஒரு கடை சொன்னேன். நாளைக்கு கிளம்புறாரு போல. நாளன்னைக்கு ரெகுலரா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, திங்கட்கிழமையிலேருந்து பரணியோட ஸ்பீச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆட்டத்தை பார்க்கலான்றீங்க. எஸ், வெள்ளிக்கிழமை டோட்டலாக ஊருக்கு வந்துடுறாரு. சரி, இன்னைக்கு அப்டேட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கு வந்து மெயினான அப்டேட் அப்படின்னா ரெட்ரோ ரெட்ரோவுக்கு வந்து செகண்ட் சிங்கிள் 21 ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. புது போஸ்டர் வந்திருக்கு சூர்யாவோட போஸ்டரோட சேர்த்து. பாட்டு பேரு கனிமா. 21 சந்தோஷ் நாராயண் இசையில பாட்டு ரிலீஸ் ஆகுது, புது போஸ்டரோட வந்திருக்கு. அது போக வந்து குட் பேட் அக்லி படத்துல இருந்து நியூ ஸ்டில்ஸ் ஆனந்த விகடன் ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய ஸ்டில்ஸ் வந்துருந்துச்சு. த்ரிஷாவோட லுக் வந்து இந்த ஸ்டில்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், இந்த வீடியோ ப்ரோமோ விட்டது இல்லாம ஸ்டில்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது போக வந்து யூஎஸ்ல நிறைய பேர் நம்ம ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க, டிஎம் பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ் புக்கிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு. வர 21 வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்குது அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 20 நாளைக்கு முன்னாடி ஏகே படத்துக்கு புக்கிங் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஆச்சரியமான செய்தி தான். சீக்கிரமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த முறை. வீரதீர சூரன் ட்ரெய்லர் அண்டு ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்குது. அதுக்கான போஸ்டர்ஸ் விட்டுருக்காங்க, கவுண்ட் டவுன் போஸ்டர் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் வீரதீர சூரன் டீம்ல இருந்து நிறைய பேட்டிகள் வந்திருக்கு, பார்ட் 2லாம் வந்திருக்கு. எல்லா பேட்டிலையும் சுராஜ் தான் அந்த மேன் ஆஃப் த மேட்ச். ஃபுல்லாக பண்ணா ரொம்ப ஜாலியாக கொண்டு போறாரு ஃபுல்லாகவே ஃபுல் பேட்டிகளையும். அடுத்தது வந்து ரகுவரன் அவர்களுக்கு டாக்குமெண்ட்ரி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கண்ணப்பா அப்படிங்கிற படத்துல இருந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற பாட்டு வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் வருஷனும் ரிலீஸ் ஆயிருக்கு லிரிக் வீடியோ. அஸ்திரம் அப்படிங்கிற படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து அதுல இருந்து ஒரு 2 days கவுண்டர் போஸ்ட் விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து ஷோலாம் 2 ஷோ இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ நடந்துச்சு. அந்த படத்துக்கு இப்பயே ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு தீ அப்படிங்கிற வீடியோ சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லூசிஃபர் 2 எம்புரான் அதோடைய ட்ரெய்லர் 21 ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 20 போக 21 20 நாளைக்கு தானா, சரி பார்த்துக்கலாம். அது மட்டும் ஓகே. இல்லாமல் வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறது யாருன்னா கோகுலம் கோபாலன். அவர் தான் ரிலீஸ் பண்றாரு, ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அப்படிங்கிற பேனர்ல அவரு ரிலீஸ் பண்றாரு. அது போக ஒரு நியூஸ் என்னன்னா வந்து இந்த சூர்யா வெங்கி அட்லூரி படம் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாருன்னு. அதுல ஹீரோயினா மமிதா பைஜு வந்து கமிட் ஆயிருக்காங்கன்னு ஆந்திரா சைடு கன்ஃபார்ம் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. வீரதீர சூரன் வந்து வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறது இந்திய நேரப்படி காலையில 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா ஷோஸுமே வந்து இந்திய நேரப்படி 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிற மாதிரி. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன செய்தியில வந்து வெள்ளிக்கிழமை இல்லை ட்ரெய்லரு, நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது லூசிஃபர் ட்ரெய்லரு. நாளை மதியம் 1:08 ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லரு. நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து என்னன்னா விஜய் சேதுபதி படம் அந்த ஏஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து உருகுது உருகுதுன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது 2 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. வேற என்ன அப்டேட் இன்னைக்கு மிஸ் ஆச்சு? ஓஜி சம்பவம் 17 மில்லியன் ஆன. அது நம்ம பார்க்கும்போது 17, இப்போ 18. அது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். ஆனால் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து உண்மையிலே அவர் மியூசிக் டேரக்டராக பீக்கில் தான் வேற அப்படியே நேராக டக்கு டக்குன்னு அவரோட இது ஏறிக்கிட்டே போகுது. நல்லா இருக்கு, பாட்டு கேட்கல, ரிப்பீட் மட்டும் இன்னும் சூப்பராக இருக்கு. சரி, வேற எதுவும் இவ்வளோதான் அப்டேட் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல மேஜரா முடிஞ்சிருச்சு. பிரகாஷ், அந்த ரகுவரன் டாக்குமெண்ட்ரி என்ன கதை, யார் பண்றா, ஏதாவது தெரியுமா? அவங்க ரகுவரன் ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆரிஃபோ ஒருத்தர் பேர் போட்டிருந்தாங்க, அவர் தான் வந்து டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணியிருக்கிறதா. இதுக்கு நானே ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்தே சொல்கிறேன். ஓகே ஓகேண்ணா. அப்புறம் களம் 8ல IPL டிக்கெட் கிடைக்காம எல்லாம் சிதறிட்டு இருக்காங்க. ஹாசிப் அவர் தான் ரெடி பண்ணியிருக்கிறாரு, ஹாசிப் ஆபிடா ஹக்கீம்னு. அவங்க ஒய்ஃப் ரோஹிணி தான் ஷேர் ஓகே பண்ணியிருந்தாங்க. ஓகே. பிரகாஷ், பயங்கரமா சவுண்ட் வருது பிரகாஷ். உங்க இதுல இருந்து வெறும் பேக்ரவுண்ட் தான் அதிகமா கேக்குது, நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கொடூரமா சவுண்ட் வருது. நிறைய சவுண்ட் வருதா? பின்னாடி வந்து பிரச்சார கூட்டம் நடந்துட்டு இருக்கு. கொடூரமா. அதுவும் ரொம்ப தூரம் பயங்கரமா தள்ளி சவுண்ட் நடந்துட்டு வருது. இருக்கு. ஆமா, இது வந்து உங்களோட இந்த என்னோட நான் முன்னாடி ஒரு ஹெட்செட் வச்சிருந்தேன். இது வந்து இந்த வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும் அதுல. என்னன்னா என் வாய்ஸை கேன்சல் பண்ணிட்டு பேசுறது எங்கேயோ நிறுத்திட்டீங்க. கொத்து பரோட்டா போட்டுட்டு இருப்பாங்க.
அந்த கொத்து பரோட்டா போடுற சவுண்டை மட்டும் எடுத்து கொடுக்கும் எதிரில் பேசுறவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஹெட்ஃபோன் வச்சிருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஹெட்செட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இப்ப கேக்குதா? இப்ப ஓரளவுக்கு சவுண்ட் கேக்குதா? பின்னாடி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கா? என்ன bro, இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனந்த விகடன் ஸ்டில்லாம் பாத்தீங்களா ப்ரோ? நிறைய சர்ப்ரைஸ் ஸ்டில்லாம் வெளியிட்டிருக்காங்க. பார்த்தேன் பிரதர். அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசணும். சொல்லுங்க, நீங்க அதே சொல்லுங்க, மஞ்ச அப்படியே சாரி. ஆரம்பிச்சிருங்க. ஆமா, ஸ்டில் நீங்க எல்லாம் சொல்லிடுங்க. பயங்கரமா வழக்கமா அதுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில ஒரு 10 மணி வாக்குல யாராவது ஒருத்தர் வந்து ப்ரோ அதை பத்தி பேசுனீங்களான்னு கேட்பாங்க. இப்ப அதை பத்தி பேசி முடிச்ச உடனே அதை பத்தி பேசுனீங்களான்னு கேக்குறாங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினேஷ் ஜெயராமன், நீங்களே சொல்லிருங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்கில்ஸ். அடுத்தது வந்து ஸ்டில்ஸ்லாம் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் ட்ரீம் லெவனை பத்தி நாளைக்கு பேசலாம்னு சொல்லியிருந்தோம். அதை பத்தியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஏன்னா அதுவும் ஒரு இதா போயிட்டு இருக்கு பேரலாம். நீங்க சொல்லிடுங்க தினேஷ் ஜெயராமன், சொல்லிடுங்க. நல்லா இருக்கு ப்ரோ ஸ்டில் எல்லாம். இதுல வேற இன்னும் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, ஏகேவும் திரிசாவும் சேர்ந்த சாங் ஏதோ ஒன்று இருக்கு பிளக் ப்ரோ, இதே கெட்டப்ல அந்த ஆமாண்ணா, ஸ்டில் பாக்குறதுக்கு அதுதான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஸ்கில் வந்ததுல. ஏன்னா வந்து ஜெயில் சாங் ஒன்று இருக்குன்னு தெரியும், ஒரு மாண்டேஜ் சாங் ஒன்று எடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் என்னன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பர் ஒன்று இருக்குன்னு தெரியல. எடுத்துருக்காங்க, அது என்ன மாதிரி சாங்னு தெரியல. அது மொத்தம் அப்படி ஒரு சாங் இருக்குங்கிறது இந்த ஸ்டில் மூலமா தெரிய வந்திருக்கு. பார்ப்போம். எல்லா ஸ்டிலுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, தரமா இருந்துச்சு. ஓகே, அடுத்தது வந்து பிரகாஷ் அண்ணா, ட்ரீம். இந்த பாட்டும் சொல்லுங்க. டான்ஸ் பாட்டுனா இதுக்கும் அவரு மியூசிக் போட்டிருப்பாரு. ஏற்கனவே போட்ட பாட்டுக்கு ரொம்ப ஜிவிக்கு பெரிய தலைவலியா இருக்குமே. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தெரியல. பேசாம ஏதாவது ஒரு ரெட்ரோ சாங் தூக்கி உள்ளதை இறக்கிடலாம், வேலையே முடிஞ்சு. இந்த மாதிரி போட்டு லாதி லிப்சிங் எடுத்து பண்றாங்க. விட்டுட்டு தூக்கி விட்டுட்டு இதை பண்ணி விடலாம். என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் என்னன்னா டக்குன்னு அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. டெய்லி ஃபயராகவே இருக்கு. இன்னைக்கே வந்து வாடிவாசல், அதில் ஒரு அப்டேட் விட்டுட்டேன். வாடிவாசல் வந்து சாங் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து ஒரு செஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க, இதுக்கு வந்து சாங் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. அது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பேக் டு பேக் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ரெட்ரோ, வாடிவாசல், இங்கிட்டு வந்து குட் பை டக்லி, கூலி, லைனா எல்லாமே அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். ட்ரீம் லெவன் சொன்னீங்கல்ல, ஐபிஎல் ஒரு சைடு. ஐபிஎல்ல வந்து ட்ரீம் லெவன் பங்குதாரர்கள் மட்டும், அவங்களுக்கு மட்டும் ஒரு அப்டேட்டு. ஆனால் அந்த அப்டேட் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது தான். ட்ரீம் லெவனில் முதலீடு செய்வது என்பது சந்தை அவயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு உங்களுக்கு அந்த என்ன ஆறுகள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை அதெல்லாம் பண்ணிக்கோங்க. விசாரிச்சிங்க. ஆமா, முதலீட்டில் இல்ல இழப்பு இல்ல ஏற்படலாம் என்பதை பிரகாஷ் நினைவில் ப்ரோ, கொள்ளவும். இதெல்லாம் துரோகம். அவங்கள மாதிரியே ஃபாஸ்டா டிஸ்க்ளைமர் சொல்லணும். நீங்க நிறுத்திக்கிட்டு வேணாமா சொல்றீங்க? ஏன், நம்ம கேள்விப்பட்டதை அங்க என்ன சொல்லுவாங்க, ட்ரீம் லெவனில் முதலீடு செய்வது என்பது முதலீட்டில் இழப்பு ஏற்படலாம் என்பதை நினைவில் கொள்ளவும். ட்ரீம் லெவனில் முதலீடு செய்வது மிகவும் ஆபத்தானது. உங்களுக்கு முதலீட்டில் இழப்பு ஏற்படலாம். முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் சொந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது அப்படிம்பாங்க. அவங்க வேக பிரகாஷ் வேகமா அண்ணா, சொல்லிட்டு யாருக்கும் என் கேட்காது. வாழ்க்கை இப்ப நாசமாயிடுச்சு அந்த மாதிரி இருக்குண்ணா. அதான் இன்னும் ஃபாஸ்டா சொல்லுவாங்க, அதான், புரியக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. அது அதான் நாங்க புரியக்கூடாதுன்னு சொன்னோம்ல. சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட நோக்கம் வந்து புரியக்கூடாதுன்னு கிடையாதுல்ல, புரியணும்ல. அதனால வந்து அந்த அப்டேட்டை சொல்லிடுவோம். ட்ரீம் லெவல்ல வந்து இந்த ஏங்க 49 அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், யாரும் வந்து காசு ஏமாந்தா பரவாயில்ல, நம்ம காசு வரணுன்றதுக்காக வேகமா சொல்லுவான். அக்கறையில் சொல்ற மனுஷன் வந்து வெளிலதான் சொல்லுவான். இது அநியாயமா இருக்கு. அது சரி, மட்டும் அது இல்லாம அது அது என்ன? மெஷின் வாய்ஸுங்க. இன்டூல வந்து இது பண்ணி மெஷின்ல வர வாய்ஸ், அது ஆமா, கம்ப்யூட்டரைஸ்ட் வாய்ஸ். இது சரி. அது மனுஷன் இல்ல பேசிக்கிட்டு இல்ல, இருக்காப்ல. என்ன அப்டேட்னு மறந்துடும். அப்புறம் என்ன அப்டேட்னா, இந்த ட்ரீம் லெவல்ல 49 ரூபா கான்டெஸ்ட் ஒன்று எப்பவுமே பண்ணுவாங்கல்ல. அதுல வந்து எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் வந்து இந்த வின்னிங் பெர்சன்டேஜ்ங்கிறது 60%, 65% வச்சிருப்பாங்க. இந்த முறை முதல் மேட்சுக்கு மட்டும் 100% வின்னிங் பெர்சன்டேஜ். அதாவது 49 ரூபா கட்டினீங்கன்னா நீங்க 0 பாயிண்ட் எடுத்திருந்தாலும், கடைசி ரேங்கா இருந்தாலும் உங்களுக்கு 49 ரூபா ரிட்டர்ன் ஆயிரும் முதல் மேட்சுக்கு. முதல் பரிசு 3 கோடி பிளஸ் அந்த ரோஹித் சர்மாவோட கார் ஒன்று சொல்லிட்டாங்க, லம்பகிரினியா அதில் கார் ஒன்று சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா, 49 ரூபா கட்டினா 49 ரூபா கண்டிப்பா ரீஃபண்ட் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்துல 20 டீமும் கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வசதி இருக்கு. பெரிய ஒரு ட்ரை பண்ணி பாக்கறனா முதல் மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணா காசு ரீஃபண்ட் ஆயிரும். அதனால சும்மானாச்சும் விளையாடுனா கூட விளையாடலாங்கிற அளவுக்கு ஒரு கான்டெஸ்ட். இதை சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு, இதை மறந்துட்டேன். அதுக்காக சொல்லிடுவோம் சொன்னேன். ஆனா திரும்ப சொல்றது என்னன்னா, ட்ரீம் லெவலில் முதலீடு செய்வது என்பது சந்தை பேங்களுக்கு உட்பட்டது என்பதை நினைவில் கொள்ளவும். பங்கு சந்தையில் முதலீடு செய்வது போல இதுவும் மிகவும் ஆபத்தானது. உங்கள் முதலீட்டுக்கு இழப்பு ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொள்ளவும். அவ்வளவுதான். நீங்க வச்சு விளையாடுறதுக்கு என் தலைவன் காரு தான் கிடைச்சதா? ஆனா பிரகாஷ் அண்ணா, இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். இதை பத்தி பேசலாமான்னு தெரியல எனக்கு. திடீர்னு 2 நாளா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து டிக்கெட் வேணும் இருந்தா கொடுங்கன்றாங்க. வெளில வந்துட்டு எவ்வளோ கடை விற்கிறீங்கலாம் கேட்டா என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு புதுசா இருக்கு. ப்ரோ அதெல்லாம் 20-30 தாண்டி போயிட்டு இருக்குது. நீங்க வேற.
ரொம்ப புதுசா இருக்கு ப்ரோ, இல்லைங்க ஷாக்கிங்கா இருக்கு. இல்லைங்க ஏன் ஆக்சுவலா எனக்கு புதுசா பிடிக்காத இருக்கா? விஷயமே என்னன்னா, இல்ல ஏன் எனக்கு இந்த ஆக்சுவலா இந்த பிடிக்காத முந்தானத்து தான் பிறந்திருக்கியா? இல்ல எனக்கு பிடிக்காத விஷயமே நார்மலா தேட்டர் டிக்கெட் ரேட்டையே வந்து கூடுதல் காசு கொடுத்து வாங்கக்கூடாதுங்கிறது. அதுல வேற இந்த ஐபிஎல் மொட்டை வெயில்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆனா ரேட் தண்ணி எங்கேயோ போகுதுங்க. அட விடுங்க, தண்ணி பாட்டில் கூட எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்க தண்ணியும் கொடுக்காம கப்பா நம்மள டார்ச்சர் பண்ணி நம்ம இருக்கிற வெயிலையும் அந்த புஷ் புஷ் புஷ்ன்னு அந்த வேர்த்து உட்காந்துக்கிட்டு அதுல மேட்சிங் கிளியரா பார்க்க முடியாம ஏதோ அங்கேயே ஒரு டிவி ஒன்று சைட்ல பெருசா தெரியும், அதுல பார்த்து ஸ்கோரை தெரிஞ்சுக்கிட்டு அங்கங்க நம்ம பிளேயர் நம்ம பிடிச்ச பிளேயர் பக்கத்துல வந்தா அந்த அதாவது பக்கத்துலன்னா எப்படின்னா ஃபீல்டுல அந்த கிரவுண்டு கிட்ட பக்கத்துல வந்தா கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல பார்க்கலாமேங்கிற ஒரு ஆப்ஷனை தவிர்த்த ஒட்டுமொத்த செலவு மட்டும் 1700 டிக்கெட்டா ஒருத்தன் அசால்ட்டா ட்விட்டர்ல ரிப்ளை, பிரதர் ஒரு டிக்கெட் இருக்கு 6000 ரூபாய் வேணுமா, பிரதர் ஒரு டிக்கெட் இருக்கு 8000 ரூபாய் வேணுமா அப்படி கேட்பான். டேய் 50,000 வரைக்கும் நான் போகுது, நீங்க வேற. 120 டிக்கெட்டை 150 ரூபான்னு சொன்னாலே கொஞ்சம் யோசிக்கிறவன் நான். அந்த இதுல விவேக் வந்து இந்த படிக்காதவனுக்கு அதை என்ன காமெடி அது, ஐயோ மாப்பிள்ளை படத்துல காமெடி வரும், கீழே 10 ரூபா கடந்தாலே எடுத்து விட மாட்டேன்டா நானு, நீ என்ன போய் குறிஞ்சிருப்பான்டா இந்த சைல்டு ஆமா சின்னா. அந்த மாதிரி 120 டிக்கெட் 150 ரூபான்னு சொன்னாலே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அடுத்த ஷோ போலாமான்னு யோசிக்கிற ஆளு ஏன்ட்ட போய் 1700 டிக்கெட்டை வந்து 6000 ரூபாய்க்கு இருக்கு 8000 ரூபாய்க்கு இருக்கு 10,000 ரூபாய்க்கு இருக்கு வாங்கிக்கலாமான்னு கேட்டா அது எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அது மக்களே உண்மையாவே ஸ்கேம் பண்ற தேவையில்லைங்க. மாதிரி இருக்கேன்னு. இல்ல சீரியஸா சொல்றேன், ஒரு நல்ல விருப்பப்பட்ட தீனிகளையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் எது அது உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸோ ஹாட் ட்ரிங்க்ஸோ என்ன எளவோ அப்படி உட்காந்து வீட்டுல ஓஹோ, உட்காந்துட்டு ஸ்நாக்ஸோட உட்காந்துக்கிட்டு ஜாலியா டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸா கிளீனா உட்காந்து ஏசி ரூம்ல பாக்குறத ப்ரோ, விட்டுட்டு பிரகாஷ் ப்ரோ, ஏசி ரூம் அத மறந்துட்டீங்க. ஏசி அது போட்டுக்கின்னு ஏசி ரூம் அது பெரிய சிம்பு ட்வீட் எல்இடில பண்ணுவார்ல, பார்க்கலாம். அது சிம்பு ட்வீட் பண்ணுவார், அது பண்ணிட்டார்ல, அது நம்ம அதனால சொல்லக்கூடாது. அதுக்கான ஆமா. முழு ரைட்ஸ் சிம்புக்கு இருக்கு. ஏசி ரூம் உட்காந்து எஸ், பாப்கார்ன் வச்சு ரெடியா இருங்கன்னு வித்தவுட் இன்டர்வல்ல நம்ம ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இருக்காங்க 3 வருஷமா ரெடியா இருக்காங்க. இந்த வருஷம் ரெடியா அதனால இருக்காங்க. அதனால இல்ல பிரகாஷ் ப்ரோ 1700 ரன் கொடுத்தாவே போக மாட்டாரு, அது வேற விஷயம். இல்ல அது வேற பிரகாஷ் ப்ரோ, விஷயம். பகவதி வருதா உண்மையா ப்ரோ? அது இன்னைக்கு ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஆமா ஆமா விஷால் ப்ரோ கூட 21ஆம் தேதி இன்ஸ்டால ரிலீஸ். போட்டிருந்தாரு. உண்மையா? ஆக்சுவலா இந்த 21ஆம் தேதி சச்சின் ரீரிலீஸ் ஆகும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இருக்கையிலே இந்த மாசம் இல்ல ஒரு 6 மாசத்துக்கு ஃப்ரீயா இருக்க டேட்டுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதுல ஒரு டேட் ஃப்ரீயா இருக்குன்னா அந்த 21ஆம் தேதி தான். ரீரிலீஸுகளுக்குமே பொருத்தமான தேதி என்னன்னா அந்த ட்ரை பீரியட்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு வாரம் 2 வாரம் படம் வரலன்னா அந்த வாரத்தை இறக்கி விடலாம். அப்படி ஒரு டேட் 21ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. ஏன்னா 7ஆம் தேதி 7 படம், 14ஆம் தேதி 4 படம், 28ஆம் 27 தேதி 2 படம். படம், 28 2 படம், 3 படம் சொல்ல போனோம் 3 4 படம். ஆக்சுவலா 21 தான் படமே இல்லை. அப்படி ஒரு படம் வந்து அசுரன் ஒரு சின்ன படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அந்த டேட்டை லாக் பண்ணி வேற எந்த படமே இல்லைங்கிற பட்சத்துல அந்த தேதி சச்சின் ரீரிலீஸ் பண்ணிருக்கலாம். அது ரீரிலீஸ் பண்ணாம பகவதி கொண்டு ரீரிலீஸ் பண்றாங்க. ஏங்க நீங்க தானு பேட்டி பாக்கலையா? பார்த்தேன் அண்ணே, சச்சின் ஒண்ணு பண்ணிட்டா என்ன ப்ரோ ஒரு சொன்னாரு? அவர் இந்த மாசம் அந்த தானே ப்ரோ பேட்டி சொன்னாரு, இல்லையா, விசில்ன்ற சேனலுக்கு மார்ச் தானே சொன்னாரு வெளியீடு. விசில்ன்ற ஒரு சேனலுக்கு பேட்டி விஷன் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. பார்த்தேன். இருங்க ஒரு நிமிஷம். விஷன் இன்டர்வியூல 1000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் பிரகாஷ். ஏதாவது பேசுவாரு. சச்சின் வந்து 1000 நான் வந்து ஐயோ கொஞ்சமாச்சும் இருக்கிறதே மனசாட்சி 1100 இருக்காயா தான். அப்படின்ற மாதிரி. இருக்கிறதே தமிழ்நாட்டுல 1100 தியேட்டர் இல்ல தான், கொஞ்சம் அதுலயும் எல்லாமே இயங்குற ஸ்கிரீன்ஸ் கிடையாது. ஆமா, நிறைய செகண்ட் ஆனா ரிலீஸ். உலக அவர் வேர்ல்டு வைடா சொல்றாரு, வேர்ல்டு வைடா வந்து 1100 ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த இதுல வரும்ல சாமி பெருமை அப்படின்னு வந்து வரும்ல, அந்த அன்பில் மாதிரிதான் அடங்காதது ஆக்சுவலா உணர்ச்சி அவரு. நெருங்கானதுன்னு வரும். இன்னொன்னு ஏப்ரல் மார்ச் 28 வந்து இது வருது இல்ல, அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா கில்லி மாதிரி இது ஒரு 4-5 வாரம் ஒன்னு எதிர்பார்க்கிறாரு. சோ கிட்டத்தட்ட அவர் அதனால அத லேட்டா ரிலீஸ் பண்றாரு. நான் அது என்ன சச்சினுக்கு அந்த இப்ப இல்லாம இருக்குன்னா, ஆனா பகவதி எல்லாம் எனக்கு தெரியல ஓடுமான்னு. ப்ரோ டேட் இல்லையா ப்ரோ? டேட் இல்லையே, இதை விட்டா ஏப்ரல் 5 தான் வரணும். ஏப்ரல் 5 எங்க வரப்போகுது? எங்க அவங்க எல்லாம் மே 2nd வீக் அந்த ஒரு வாரம் சம்பந்தம்லாம் அந்த ஒரு வாரம் கமிட்மெண்ட் காலியா இருக்கு. அவர்தான் ஒரு வாரம் பத்தாதுன்றாருங்க. சரி ஒன்னே ஒண்ணு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் தானு பேச்சை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும்னா திரும்ப ஒரு தடவை கந்தசாமி ஆடியோ லான்ச்சை பார்த்துட்டு வந்துருங்க. அவரோட ஸ்பீச் ஒன்று இருக்கும் யூடியூப்ல இருக்கு, பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். மற்றபடி வேற சீரியஸா டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணும் இல்ல. அதை விட இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, வாடிவாசல் பத்தி சொல்லணும்னா உலகமே பேசுன்றாரு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா எனக்கு தோணுது. மாவீரன் நீங்க ரெடியா இருங்க உலகமே நீ எப்ப இல்லங்க ஆரம்பிச்சாலும் இல்ல ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அவர் என்ன பேசினாலும் வாடிவாசலுக்கு ட்ரோல் கண்டென்ட் ஆகாது. என்ன காரணம்னா தானு இப்படிதான் பேசுவாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால கண்டென்ட் ஆகாது. தானு எப்படி பேசினாலும் அவரு எல்லாத்துக்கும் தெரியும். சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க அதே மாதிரி நான் சொல்றது என்னன்னா தியேட்டர்காரங்கல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து கடைசி அந்த இவர் சொல்லுவாங்க, அதாவது பிலிம் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு முதற்கொண்டு தெரியும் தானு பேச்சோட தாக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், ரசிகர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க நிறைய இதுல பாத்துட்டாங்க.
அதனால யாரும் அதை சீரியஸா எடுத்துக்க மாதிரி ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஆடிவாசிக்கு அது எந்த ஆனா பிரச்சனையும் பிரகாஷ் ஏற்படுத்தாது. அண்ணா தானு அவர் பேசி இதுவரையும் அவர் எதுவும் மாட்டினது இல்ல. தனஜயன் சார் எல்லாம் பேசினா மட்டும் வச்சு செஞ்சிடறாங்க. ஒன்னும் புரிய அதைத்தானே மாட்டேங்குது நமக்கு. சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க அதைத்தானே அது சொல்லிட்டு இருக்கேன். தனஞ்சயனால மாத்தல. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிரும் தெரிஞ்சிரும்ன்றீங்க. இல்ல ஆக்சுவலா என்ன தெரியுமா, இல்ல ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க கண்டென்ட் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஆஹ், நீங்க எவ்வளவு இப்ப ஓவரா பேசுறது ஒரு படத்தை பத்தி, அதனால மட்டும் அது கண்டென்ட் ஆகுது. என்ன சொல்றீங்கன்ற ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் யாரு சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப லிங்குசாமி விஷயமே ஏன் கண்டென்ட் ஆச்சுன்னா, லிங்குசாமி அப்படி சொல்ற ஆளே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இது வந்து அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் லிங்குசாமிக்கு அப்படியான ஒரு ட்ராக் ரெக்கார்டும் இருக்கு. தானுக்கு அந்த மாதிரி எந்த ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. ஸோ அதனால அவர் சொல்றதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த லிங்குசாமிக்கு வந்து பயங்கரமா ஹிட்ஸ் கொடுத்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஸோ அப்ப எதிர்பார்ப்பு, அவர் சொல்றது உண்மையை நம்பிடுவாங்க. எதிர்பார்ப்பு பயங்கரமா பல மடங்கு ஆயிடும். அதனால அது ட்ரோல் ஆச்சு. தானுவும் நிறைய ஹிட் இந்த கொடுத்துருக்காருல்ல, மேக்ஸிமம் ஹிட் தான் அவர் கரியர்ல. நான் அன்னைக்குதான் சொன்னேன் உங்கள்ட்ட, 1000 தடவை இல்லப்பா, சொன்னேன், நீங்களும் கேட்டீங்க, தானோட அதை கேட்டு திரும்ப தானோ பேசுறீங்களே. வந்து ஹிட்டே இல்ல கொடுத்தது இல்ல கிடையாதுப்பா. இப்பதான் இந்த நான் சொல்றேன் இல்ல, யாரு தெரியுமா, இப்ப 2010 இருந்து 20 தான் அவர் வாழ்க்கையில ஒரு ஹிட்டே அதிகமா பாத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஹிட்டே பார்த்தது இல்ல பெருசா. இல்ல நம்ம ஸ்பேஸ்ல இல்ல ஆனா நம்ம இதே மாதிரி ஸ்பேஸ்லயே பேசுவாரு. ஆர்ஜே விசாலே கேட்டு நம்ம இதே பதில சொல்லி 80s இருந்து 2010 இல்ல வரைக்கும் ஒரு ஆதி என்ன அதிகப்படியான ஃபிளாப்ப சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப அதை கேக்குறீங்க பாருங்க. மத்தவங்க கேட்டா கூட ஆதி பரவாயில்ல, என்ன திரும்ப வாயில இருந்து நீங்களே வரணும் கேக்குறீங்க தான், பாருங்க. வேற எதுவும் இல்ல நல்லா விடுங்க. இருக்கு அநியாயம். ஆனா பகவதி போஸ்டர்லாம் ஓகே, அதுல ஏன்னா சர்க்கார் போஸ்டர் எடுத்து வந்து விட்டாங்கன்னு தெரியல. ஹிந்தி டப்பிங் மாதிரி ஆயிடுச்சு, சைனா வெர்சஸ் இந்தியா மாதிரி. சம்பந்தமே இல்லாம சர்க்கார் எனக்கு போஸ்டர் இல்ல, உள்ள போட்டு. எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு சீரியஸாவே நீங்க இப்ப இதெல்லாம் கேட்கறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரீ ரிலீஸ்னாலே அது பேருக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் போஸ்ட் போற இப்படிதான் காலகாலமா காலங்காலமா இதா இதான் இருக்கும். பண்றாங்க. நீங்க ராஜாவின் பார்வையிலுக்கு தீனாஸ்ட்லயும் பிரின்சஸ்லயும் சேர்த்து போடுற போஸ்டர் உலகம் நம்ம ஊரு இப்ப ரிலீஸ் பண்ணா மங்காத்தாஸ்ட்லயும் இல்ல இப்ப வந்து ஜிபிஸ்ட்லயும் ஜனநாயகஸ்லயும் கூட சேர்த்து போடுவாங்க ராஜாவின் பார்வையில. அது வந்து காலகாலமா இருக்கிற இல்ல வழக்கம். எனக்கு என்னன்னா, இவன் பிரகாஷ் அவன் இந்த இது ஏங்க மாதிரி பேசுறான் வேல் பிரகாஷ். ரிலீஸ்க்கு சிங்கம் கோமாளில அந்த திடீர்னு துப்பாக்கி ஜெயம் ரவி வச்சுக்கிறது போட்டாங்க, ஏன்சக்கு அதை அப்புறம் பார்த்தது 20 இல்லையா வருஷம் நீங்க? கழிச்சு ஏன்சக்கு அப்புறம் பேசுவார்ல. இருங்கம்மா இருங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலி இந்த ஜெயம் ரவி வந்து இதுல இருந்ததுக்கு அப்புறம் பேசுவார்ல கோமாளில, அந்த மாதிரி வந்ததுல இருந்து அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னங்க டிக்கெட் எல்லாம் வந்து ஐபிஎல் டிக்கெட் எல்லாம் இப்படியா விக்கிறாங்க, இப்படியா மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்னங்க ரோட்ல கார் வண்டி எல்லாம் போகுது, எங்க எனது தேர் அப்படின்னு போல. உண்மையாலுமே நைட்டு தான் என் ஃப்ரெண்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த ஐபிஎல் மொத்தமா மக்களை எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்றாங்க அப்படின்ட்டு. கேட்டுட்டு எனக்கு உண்மையாலுமே ஷாக். எனக்கு கிரிக்கெட் பத்தி பெருசா தெரியாத, அந்த ஜோனிக்கே இல்லாத ஆள் நானு. மாவீரன் கை தூக்குறாரு இல்ல இந்த தரமணியில ஒரு டைலாக் வரும். இந்த இவங்க வந்து திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரன் நம்மிடமும் திருடனமும் திருடுவார்கள், ஆஸ்பத்திரிக்காரர்கள் நம்மிடமும் திருடனமும் போலீஸிடமும் என எந்த பாரபட்சம் இல்லாட்டி எல்லாரிடமும் திருடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி இதுல வந்து ஸ்கேம் வந்து ஐபிஎல் டிக்கெட்டை பொறுத்த மட்டும் எல்லாரும் ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த மக்கள் பண்ணுவாங்க, டிக்கெட்டை வாங்குறான் பாத்தீங்களா அவங்க பண்ணுவாங்க, பாக்குறவங்க பண்ணுவாங்க, நிர்வாகம் பண்ணும், அரசு பண்ணுது, காவல்துறை பண்ணுது, எல்லாரும் பண்ணுவாங்க. அத்தனை பேருக்கு தெரிஞ்சு நடக்கிற ஸ்கேம் இது. நான் ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் போலீஸ் அங்க வாசல்ல போட்டா அந்த பிளாக் டிக்கெட் இதை பண்றதை தடுக்கலாம். பண்ண மாட்டாங்க, வச்சிருப்பாங்க, ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சொல்ல போனா போலீஸ்கிட்டே போயிட்டு அண்ணன் யாராவது கேட்டா என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி டீல் எல்லாம் கூட பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்திருக்காங்க. இப்போ சொல்றேன், இன்னைக்கு 1700 டிக்கெட்டை முதல்ல அந்த டிக்கெட்டை பிரகாஷ் சொன்ன மாதிரி 1700 அது முதல் ஒர்த்து கிடையாது. ஏன்னா அடிப்படையா ஒரு வசதிகள் கொடுக்கணும்ல, தண்ணி கொடுக்கணும்ல, அது கொடுக்க மாட்டானுங்க. வெயில்ல காய்வானுங்க. அப்புறம் உள்ள விடுறது வெளியே போறது அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்ட்ரி எக்ஸிட் அது இதுன்ற பாத்துக்க, அதுவும் மோசமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். அப்புறம் இது இருக்குல்ல, இந்த தண்ணி விக்கிறது இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா பிரகாஷ் சொன்ன மாதிரி தண்ணி இருக்காதுதான். ஆனா எங்க வச்சிருப்பாங்கன்னா ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க. அந்த டம்ளர்ல கொஞ்சம் போல வாட்டர் பாட்டில இருந்து தண்ணியை ஊத்தி கொடுப்பாங்க, ஒரு டம்ளர். அதுக்கு வந்து 100 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ சார்ஜ் பண்ணுவானுங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணி. அது மாதிரி யாருக்கு இதெல்லாம் இந்த அமௌண்ட்ல யாருக்கு போயிடுச்சு? இதெல்லாம் யாருக்கு போகும்? மேனேஜ்மெண்ட் தான். மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் தலையிடாதா ப்ரோ? கவர்மெண்ட் தலையிடாதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையிடணும் நியாயமா, தலையிடணும் நியாயமா. எஸ்பெஷலி இந்த பிளாக் டிக்கெட்டிங் இருக்குல்ல, இதுக்கு தாராளமா தலையிடலாம். ஆனா அதை பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப அதிகமா எங்க தேட்டருக்கு நீங்க சொல்லுங்களேன், தேட்டருக்கு எங்க ரோஹிணி தேட்டர்ல நான் எனக்கு நல்லா நிமிஷம் இருக்க வினோத் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரோஹிணி தேட்டர்லயோ இல்ல வேற எந்த தேட்டர்லயும் சரி, டிக்கெட்டை கவுண்டர்
கவுண்டர் வெளியவே வச்சு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கண்ணெதிர பார்த்திருக்கேன். கவுண்டர் வெளியிலே வச்சு 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. நான் நச்சா தடுக்கலாம். இதே ஊர்ல இதே தமிழ்நாட்டுல நம்ம தடுத்திருக்கோம் முன்னாடி. பிளாக் டிக்கெட் வைக்க விடாம வெளியே வந்து தியேட்டர்ல போலீஸ் எல்லாம் போட்டு நம்ம தடுத்திருக்கோம். நம்ம பண்ணாம இல்ல. ஆனா இப்ப அதை பண்ண மாட்டாங்க. 2000 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்கிறதுன்றது அதுலயும் வந்து இருக்கு. அரசு நினைச்சா தாராளமா தடுக்கலாம். காவல்துறை நினைச்சா தாராளமா தடுக்கலாம். விளையாட்டு இதுல வந்து விளையாட்டுத்துறையின் கீழே டைரக்டா இது வராட்டினா கூட, நம்மளோட வர்றதுனா கூட, சென்ட்ரல் இந்த வரணும்னா கூட, இப்ப டிக்கெட்ஸ் ஆன்லைன் டிக்கெட்டிங் அது இதெல்லாம் வந்து ஜெய்ஷாவோட கீழே வரும்னா கூட வெளியே டிக்கெட் விற்கிறத நம்ம தடுக்கலாம். ஆனா அதை சுத்தமா பண்ண மாட்டாங்க. இவன் அந்த ஒரு இந்த டிக்கெட்லாம் இருக்கு. இப்ப இவர் சொன்னார்ல 50,000 ரூபாய் டிக்கெட்னு சொன்னார்ல, ஆக்சுவலா வெறும் 1700 ரூபாய் டிக்கெட்டையே இப்ப வந்து இதுக்கு வித்துட்டு இருக்காங்க. 17,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வித்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நினைச்சா தடுக்கலாம், தடுக்கதான் செய்யணும். அது சினிமாக்கோ இல்ல எதுக்கோ. ஆனா எல்லாரும் அவங்கவுங்களோட வழியில அவங்கவுங்களுக்கு சில சில ஆதாயங்கள் கிடைக்குது, அதை வச்சுட்டு கவர்மெண்ட் இருக்காங்க. போலீஸ் காசு அந்த விக்கிறவங்க கொஞ்சம் காசு கொடுக்கறதோ இல்ல அரசு வந்து எதுக்கு இதை போய் தலையிட்டுக்கிட்டு நம்ம அவங்க வாட்டுக்கு ஏதோ பண்றதை பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறதோ எல்லாமே அவங்கவுங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதோ அதனால கவர்மெண்ட் இருக்காங்க. இது பொதுநல வழக்கு போட்டு யாரும் போக மாட்டாங்களா ப்ரோ கோர்ட்டுக்கு? நிறைய போகுது தியேட்டர்ல இவ்வளவு வித்துனாங்க 1 லட்சம். இப்போ விற்கிறது சாதாரண ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நீங்க ப்ரூவ் பண்ணல. விற்கிறது சாதாரண ஆளு, உங்களுக்கு என்ன வில்லா தராங்க? பெங்களூர்ல ப்ரோ, போலீஸ் நினைச்சதான் கையும் கிளம்ப பெங்களூர்ல ஏதோ பிவிஆர் தியேட்டர்ல விளம்பரம் போட்டாக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கி போயிருக்காரு கோர்ட்டு போய். 20 நிமிஷமா அது ஒரு அதெல்லாம் கேஸ் சரியா தெரியல. அது மாதிரி சொல்றது பெங்களூர் நடந்தது என்ன போன வாரம். கேஸ்ன்னு சரியா தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா வருஷம் இது நடந்துதான் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுரையில இருந்து வருவானுங்க. வந்து மதுரையில இருந்து அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது வச்சிருக்கானுங்க. டே தோனியோட கடைசி சீசன்ரா அப்படின்னு வாங்க. இந்த யோகி பாபு மாவீரன்ல சொல்ல மாதிரி அவன் போக மாட்டான். அவன் இந்த பில்டிங்கை உடச்சு வச்சுக்கிட்டான். அவன் இப்போதைக்கு போற மாதிரி தெரியல அப்படின்னா இல்ல அந்த மாதிரி இத சொல்லியே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உண்மையான டிக்கெட் இதோட இது இருக்குல்ல, இந்த டிமாண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் அந்த இது இருக்குல்ல, எப்ப அந்த ஒரு ஆள் போறாப்லையோ, தோனி வந்து ரிட்டையர் ஆறாப்லையோ, அதுக்கப்புறம் இவங்களோட உண்மையான இது தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல் பையன் பெருசா வராம ஒரு கிரவுண்டு காத்து சென்சேஷனலா வாங்கும். இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஃபுல்லா அவர் வச்சுதான் ப்ரோமோட் பண்றாங்க. ஏங்க அதெல்லாம் இருக்குங்க. இங்க ஏங்க நீங்க அநியாயம் பண்றீங்க. ஐபிஎல் இருக்கும், சென்னையில இருக்காது. ஐபிஎல் இருக்கும். ஏன்னா மும்பைல ரோஹித்துக்கு இதே அளவுக்கு ஃபேன் பேஸ் இது அளவுக்கு இல்ல, பட் ஓகே ஓரளவுக்கு இருக்கு. தோனியோட ஃபேன் பேஸ்ன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசு. சிஎஸ்கேயோட ஃபேன் பேஸ்ன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசு கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா இந்த மேப் ஒன்று போடுவாங்க இல்ல, ஃபேன் மேப் ஒன்று போடுவாங்க இல்ல, அதுலயே பாத்தீங்கன்னா மஞ்சள் தான் இருக்கும் இந்தியா முழுக்க இருக்கிற அந்த மேப்ல அவங்க போடுறது. அது ஆக்சுவலி உண்மைதான் ஓரளவுக்கு. நீங்க ஆர்சிபி விளையாடும் ஆர்சிபிக்கு ஃபேன் பேஸ் ஆக்சுவலி அதிகம். ஆனா அங்க மேட்ச் நடக்கும் போதும் கூட சென்னை ஃபேன்ஸ் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஓரளவுக்கு சிஎஸ்கேக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். பிரகாஷ் ஜிபியூக்கு ஸ்பீக்கர் போயிடுச்சா மாவீரன் ப்ரோக்கு ஏதாவது காட்டுச்சுன்னா அவர்தாங்க எடுத்து கோவஸ்ட்லயே இருக்கிறாரு. அவர்தாங்க கோவஸ்ட்ல இல்லையா, கீழே போயிட்டாராம், மெசேஜ் பண்ணாரு. சரி ரைட் இல்ல அவருக்கு சரி பக். ரைட் ஓகே தூக்கிட்ட ரிமூவ் பண்ணிட்ட கோவஸ்ட்ல இருந்து. அப்பதான் அவர் திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுத்தாருன்னா வரும். ரெக்வெஸ்ட் கொடுத்தாருன்னா பார்ப்போம். இன்வைட் ஸ்பீக் கொடுத்துருக்கேன். இன்வைட் கோவஸ்ட் திரும்ப கொடுத்துருக்கேன். பார்ப்போம் வந்தாருன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு அப்டேட் ஒன்று விட்டு போச்சு. சல்மான் கானோட சிக்கந்தர் படம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் ரிலீஸ் டேட் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க தீபாவளி பொங்கல் இது மாதிரி பண்டிகை தீபாவளி நாள்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் பாத்துறீங்க. சரி அதனாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் தொடர்ச்சியா ஒரு 4 நாள் லீவ் வரும்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எந்த அடிப்படையில வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணா கூட அடுத்தடுத்த நாள் லீவு நாள் சரி ஏதாவது கூட்டம் வருங்களாம். இவங்க என்ன அடிப்படையில ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்றாங்க கணக்கே ஒன்றும் புரியல. முருகாசுக்கு பேக் நண்பர்களே. ஓகே ஆயிடுச்சுங்களா மாவீரன் வந்துட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் 8th தான் எப்பொழுதும் ரிலீஸ் பண்ணுவார். ஆமா ஐமேக்ஸ்லயும் வருதான். இப்பதான் நியூஸ் வந்துச்சு லூசிஃபர் 2 இது ஐமேக்ஸ்ல நார்மலா பார்க்கவே யார் ரெடியா இருக்காங்கன்னு தெரியல. ஐமேக்ஸ்ல என்ன கிண்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழ்ல வருதா ப்ரோ ஆனா பிரகாஷ் ஆதி அந்த படம்? இந்த ப்ரொமோஷனல் யார் சாங்லாம் முருகதாஸ் படம்? வந்துச்சு சிக்கந்தர். அது யாராவது பாத்தீங்களான்னு தெரியல. முருகதாஸ் டைரக்ட் பண்ண மாதிரி இல்ல ப்ரொமோஷனல் சாங்லாம் வேற யாராவது பண்ணிருக்காங்களா ஒன்னும் புரியல நமக்கு. சரி வினோத் வந்து ஆமா விஷால் ப்ரோ ஒரே நிமிஷம். வினோத் வந்து தமிழ்ல வெர்ஷன் படம் ரிலீஸ் ஆகல, தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆகுது அவ்வளவுதான். ஆனா தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகல, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இன்ன வரைக்கும். ஜஸ்ட் ஹிந்தி வெர்ஷன் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. சர்க்காரோட சில பட்டிட்டிங்கிறீங்க வருஷன்னு சொல்றாங்க இப்போதைக்கு.
இல்ல முருகதாஸ் பாட்டு மாதிரி இல்லைன்னா அவர் படத்துல இப்ப ரீசெண்டாலாம் அப்படிதானே இருக்கு பாட்டு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எந்த படத்துல பாட்டு இருந்துச்சு? இல்லைங்க, விஷுவலாங்க எடுத்ததே சொல்றேன். ரொம்ப அவர் பண்ண மாதிரியே இல்லை. ஏன்னா ப்ரொமோஷனல் சாங்லாம் வேற யாராவது பண்ணுவாங்கன்னு அங்க சொல்லுவாங்க. அதனால யாருக்காவது தெரியுமா பாத்தீங்களான்னு கேட்டேன். நான் பார்த்த வரைக்கும் அவர் பண்ண மாதிரியே இல்லை. பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா முருகதாஸோட டச்சு ஒண்ணு கூட இல்லாத வந்திருக்க வரப்போற படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தா தான் தெரியும் வந்திருக்க படமா இல்லையான்னு. எந்த வகையிலுமே போஸ்டர்ஸ், டீசரு, பாட்டு இப்படி எதுவுமே முருகதாஸ் டச் கொஞ்சம் கூட இல்லாத இருக்கு படம். வந்து அது வச்சும் ஒரு 50% அல்லது ஒரு 25% அதை டெம்போலாம் வச்சு கிடைச்சிருக்காங்க. நம்ம சவுத் டேரக்டர் ஒரு 10% வச்சு இருக்கான்னு பார்ப்போம். அதை விடுங்க பிரகாஷ் ப்ரோ. சந்தோஷ் இது நாராயணன் வழக்கமான பாலிவுட் டெம்ப்ளேட் டைரக்டர் பண்ணியிருந்தா கூட இதை விட கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் தான் தோணுது. அதை விட மோசமா போயிட்டு ஆமா, இருக்கு. அது ஏங்க போஸ்ட் முத கொண்டு பாத்தீங்கன்னா தியேட்டருக்கு வராதீங்கப்பா அப்படின்னு போஸ்ட் விடுற மாதிரியே விடுறாங்க. சாங் அப்படி இருக்கு. இதுல வேற சந்தோஷ் நாராயணன் அவர். தேட்டருக்கு வராதீங்க பாண்டா. ஆமா, தியேட்டர் வராதீங்கப்பா தான் எல்லாமே விடுறாங்க போஸ்டர்லாம். இன்னைக்கு கூட ரிலீஸ் கெட் அவுட் அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க. ஃப்ரம் இஃப் யூ இன்டெலிஜென்ட் கெட் அவுட்னு இதுல போட்டாங்க யூஏஇல. நம்ம கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. என்ன ஏன் முடிச்சிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு ஏதாச்சும் படம் பார்த்துட்டு அதுலயாச்சும் ஒரு படம், ஏதாவது சில படங்கள் அப்படி நமக்கு இருந்திருக்கு. ஃபுல் நெகட்டிவா இருந்து கடைசியில திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணோம். அப்படியாச்சும் நான் ஒரு 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 5% நம்பிக்கை வச்சிருக்கேன்னா அப்படிதான் ஏதாச்சும் ஒன்று முருகாஸ் ஏதாச்சும் பண்ணி வச்சிருக்காரான்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து என்னைக்குமே வந்து ஒரே இடத்துல அட் டைம்ல ஷூட்டிங் பண்ணுவாங்க. 2 படம் பண்ணி உருப்பிட்டது ரொம்ப 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 கம்மி. இவர் என்ன விதிவிலக்கா வராரான்னு பார்ப்போம். எப்படி சர்க்கார் ஸ்டோரி ஏதோ இது ஸ்னாப்சிஸ் அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, பாலிவுட் சைடு ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க யாராவது பேசுறீங்களா? நான் பிரகாஷ் இல்ல இல்ல சொல்லுங்க பிரதர், பிரகாஷ் கேட்கறேன், சொல்லுங்க. யூஎஸ்சில வந்து இப்போ டிக்கெட் புக்கிங் வெள்ளிக்கிழமையில இருந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல. ஆமா சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லிருங்க. இப்போ அங்க வந்து எத்தனை மணி ஷோ ப்ரோ ஆரம்பிக்க போறாங்க யூஎஸ்சில? நான் 9ன்னு போட்டிருக்காங்களே, அதான் கேட்கறேன். எத்தனை மணி ஷோவா இருக்கும் யூஎஸ்சில நம்ம இந்தியா டைம் அதுதாங்க படி? நான் அன்னைக்கே ட்வீட் பண்ணிருந்தாங்களே, நம்ம நேரப்படி 12 மணி. அன்னைக்கு வந்து கரெக்டா 12 மணி ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிற மாதிரி. அது வந்து நமக்கு இப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணோட திரும்ப அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், அவ்வளவுதான். இப்போதைக்கு அவங்க சொல்றது என்ன, நம்ம நேரப்படி 12 மணிக்கு, யூகேல நம்ம அதான் நேரப்படி 1 மணிக்கு. அதான் கார்த்திக் ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு, இது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, அதான் கேட்கறேன். ப்ரோ அவர் வருண் அப்படிதான் ப்ரோ வன்மத்தை கக்குவாரு. பிரகாஷ் ஆமா, மனோஜ் ப்ரோவும் அப்புறம் இவரு அஜித் அவங்களுக்கும் கேக்குறாங்க. காமிச்சதுன்னா கொடுத்துருங்க, நன்றி. அதனாலதான் மாவீரன் நீங்க வந்து கோவஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பக்கத்துல காமிச்சுன்னா கொடுத்துருங்க. இல்ல ப்ரோ, அவங்க ஐடியா காட்டல. இன்னொரு கோஸ்ட் ஆக்கலாம்ல, இன்னொரு கோஸ்டா இந்த ஆக்கி விடுங்க, அவனுக்கு கிடைச்சுனா கொடுக்கலாம். சுகுமாரோ இல்ல பரணியோ வந்தாங்கன்னா டக்குன்னு கொடுக்குறதுக்காக வச்சிருக்கேன். திரும்ப அதுக்கப்புறம் 2 கோவஸ்ட் கொடுத்தாலும் திருப்பி எத்தனை தடவை ரிமூவ் பண்ணிட்டு வந்தா கொடுக்க முடியாது. அதுக்காக 1 ஸ்லாட் காலியா வச்சிருக்கேன். பிரகாஷ் ப்ரோ முன்னாள் நைட் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? 9 நைட் ஷோ வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, அதாங்க அந்த நேரத்து முடிவுன்னு சொல்லி கவர்மெண்ட் பர்மிஷன் தரதை பத்தி அந்த நேரத்துல பாத்துக்கலாம் இருக்காங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து சூழ்நிலை கருத்துல மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பர்மிஷன் தர முடியும். அந்த நேரத்துல திடீர்னு எந்த ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கலாம், போலீஸ் பாதுகாப்பு நிறைய இடத்துல முக்கியமான விஷயங்கள் கூட இருக்கலாம். அதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு கடைசி 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ 9ஆம் தேதினா 6ஆம் தேதி மனு போட்டு 7ஆம் தேதி பர்மிஷன் கொடுப்பாங்க, 8ஆம் தேதி நமக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஏன் ப்ரோ ப்ரீமியர் ஷோக்கு போய் கேட்கணும்? பர்மிஷன் கேட்கணுங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து எப்படின்னா பெரிய நடிகர் படம் வருது, நீங்க காலைல 11 மணிக்கு 9 மணிக்கு ஷோ போறீங்கன்னா 9 மணி ஷோக்கே நீங்க பர்மிஷன் கேட்கணும். ஆனா எனக்கு லீவு நாளுங்கனால கேட்க தேவையில்ல, 9 மணிக்கு ஷோ போட்டேன், ஏன்னா மகாவீர் ஜெயந்தி லீவு நாளுங்கிறனால. இதே நீங்க வந்து மற்ற நாளா இருந்தா நீங்க வந்து என்ன பண்ண, கூடுதல் ஷோ போடுறப்ப நீங்க வந்து இது வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா ரசிகர்கள் வருவாங்க, ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்ப போலீஸ் பாதுகாப்பு வேணும்ல, நீங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லாம டிராபிக் ஜாம் இல்லாம வந்து படம் பார்த்துட முடியாது இல்ல. அப்ப போலீஸ்ல பர்மிஷன் வாங்கணும். போலீஸ்ல பர்மிஷன் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல போய் கேட்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் பர்மிஷன் ஒரு படத்துக்கே டோட்டலாவே வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்பாங்க தலைமைச் செயலகத்துல. அவங்க அதை பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஒதுக்குவாங்க. அது எல்லா படத்துக்கும் பெரிய படங்களுக்கு 5 ஷோ வேணும் அப்படின்னா நீங்க கூடுதலா கேட்டு வாங்கணும். போலீஸ் பாதுகாப்பு அப்பதான் நீங்க கேட்க முடியும்.
மனு போடாம நீங்க போலீஸ் பாதுகாப்பு எப்படி கேட்பீங்க? அப்புறம் ஒவ்வொரு தேட்டருக்காரும் லஞ்சம் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷன்ல போய் பேசணும். அது வேலைக்கே ஆகாது. ப்ரோ அப்புறம் இன்னொரு டவுட், இந்த புஷ்பாக்கு வந்து ப்ரீமியர் ஷோ செலக்டிவ் தியேட்டர்ஸ்ல மட்டும் ரன் பண்ணாங்களா இல்ல கமிட்டான எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரன் ஆச்சா ப்ரோ? ஆந்திரால வந்து ஒரு குறிப்பிட்ட தேட்டர்கள்ல மட்டும் போட்டாங்க, எல்லா தேட்டர்லயும் போடல, குறிப்பிட்ட தேட்டர்கள்ல மட்டும் போட்டாங்க. ஜிபியும் அதே மாதிரி தான் நடக்கணும் ப்ரோ. அது தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் கையில தான் இருக்கு, அவர் முடிவு பிரகாரம் தான். ஏன்னா அவர் வந்து இப்ப எல்லா தேட்டர்லயும் போடுற ஐடியா இருக்காரு. டிக்கெட் ரேட்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? கூட வச்சு விற்பாங்களா இல்ல நார்மலா தான் இருக்குமா? அதான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ்ல 2-3 தடவை சொல்லியிருக்கோம். முதல்ல தோண்டணும், நடணும், வளரணும், அப்புறம் தான் வெட்டணும். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. புக்கிங்ஸ் அந்த கன்ஃபார்ம் இருக்குமா இல்லையா எதுவுமே தெரியல. வரட்டும், அந்த நமக்கு இன்னும் 21 நாள் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம். ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணாத மாதிரி சொல்றாங்க. அந்த என்ன ப்ரோ மதுரையில மத்தியானம் சுஷ்மா எல்லாரும் ஒரே சீனிவாஸ் மாதிரி அவங்க ட்வீட் போட்டீங்க ப்ரோ, எல்லாரும் போட்டிருந்தீங்க. இல்ல, அது ஏகப்பட்ட ரூமரு, அதனால அவங்களே அதை கிளாரிஃபை பண்றாங்க. ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் இந்த படத்துக்கூட தலையிடல. முழுக்க முழுக்க ராகுல் மட்டும் தான் டைரக்டா ஒவ்வொரு தேட்டர் செயின்லயுமே டைரக்டரா சைன் பண்றாரு. அதாவது எப்படின்னா அவரே போய் சைன் பண்றாரு, இல்லைன்னா அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி சைன் பண்றாரு. ஓகேங்களா? அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி எல்லா தேட்டருக்காரங்களும் அவர் ஆஃபீஸ் போய் சைன் பண்றாங்க. இல்ல ஒவ்வொரு ஏரியா அவர் பேர் டிடி ஏரியானா அந்த ஏரியால போய் அவங்க ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ்ல உட்காந்து அவரே சைன் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 1160 ஸ்கிரீன் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இது வரைக்குமே ஒரு 80% ஸ்கிரீன் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாரு படத்துல. இந்த படத்துக்கு குட் பை டெக்னிக்னு போட்டாரு. பேலன்ஸையும் இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே அவர் எல்லா வேலையும் முடிச்சிருவார். டோட்டல் அவரோட எண்ணம் என்ன அப்படின்னா, டோட்டல் ஸ்கிரீன்லயுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே வந்து இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணணும். ஒட்டுமொத்த ஸ்கிரீன்லயுமே, அதாவது ஒட்டுமொத்த தேட்டருங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த ஸ்கிரீன்லயுமே நாள் ஸ்கிரீன் பண்ணிடணும் அப்படிங்கிறதால அவர் வந்து ஒரு பிளானோட இருக்கிறாரு. அதுக்காக இப்பயே வந்து 80% ஸ்கிரீன் வந்து சைன் அக்ரிமெண்ட் பண்ணிட்டாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது இந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அதனால அவருக்கு இப்படி அவர் வந்து எப்படின்னா முழு எஃபோர்ட் போட்டு அவர் பண்ணிட்டு இருக்க சமயத்துல மற்ற ஒவ்வொருத்தரையும் அவர் வித்துட்டாரு. இதை வந்து இந்த ஏரியா வித்துட்டாரு, இவங்க தேட்டர் புக்கிங் பண்றாங்க, அவங்க தேட்டர் புக்கிங் பண்றாங்கிறப்ப அவருக்கு அதாவது வந்து ஒரு உளைச்சலா இருக்கு. ஏன்னா நம்ம எஃபர்ட் போட்டு பண்றோம், இன்னொரு இடத்துக்கு பேர் பெயரக்கூடாது இல்லை அப்படிங்கிறக்க அவரே வந்து அதை தெளிவுபடுத்துறாரு. அதனால செய்தியை எல்லாம் நாங்க சொல்றோம், நம்ம செய்தி வாசிக்கிறது தானே வேலை, செய்தி வாசிட்டு போயாச்சு, அவ்வளவுதான். அப்ப மதுரை சுஷ்மா சீனிவாஸ்லாம் இல்லையா? இவர்தான் அந்த நியூஸ் நீங்க நல்லா படிக்கலாம். அது அந்த செய்தியை நீங்க சரியா படிக்கலாம். மதுரை சுஷ்மா சீனியார்ஸ் தேட்டர் செயின் இருக்கு, அவங்க கண்ட்ரோல்ல இருக்க தேட்டர் செயினுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரோல்லையும் இருக்கும். இப்ப சக்தி சினிமாஸ்ன்னு சொல்லி திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கும். அது பாத்தீங்கன்னா திருப்பூர் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் தேட்டர் செயின். அவர் தேட்டர் செயின்ல ஒரு 55 தேட்டர் 60 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் சேர்த்து அவர் அக்ரிமெண்ட் போடுறது. தேட்டர் அவர் தானே ரிலீஸ் எடுத்து நடத்துறாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு தேட்டர் எக்ஸிபியூட்டர் சார்பா, அதாவது திரையரங்க உரிமையாளர் சார்பா அவரு, டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பா இவர், அப்படிதான் அக்ரிமெண்ட் போறாங்க தவிர அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது. தேட்டர் அக்ரிமெண்ட் வேற, டிஸ்ட்ரிபியூட்டர் அக்ரிமெண்ட் வேற. இப்ப இவங்க போட்டிருக்கிறது தேட்டர் அக்ரிமெண்ட். எங்க ஊர்ல ஒரு குரூப் இருக்கு ப்ரோ, அவங்க ஒரு 20 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. மொத்தமா அவங்க ஒரே ஆள் தான் சைன் பண்ணுவாங்க. அப்படிதான். இப்போ நீங்க வாசி தேட்டர் அவரு பேரு பாபு சினிமாஸ் ஓனர் தானே? ஆமா ஆமா ப்ரோ, அவரு தான். ஆமா, பாபு ஷா பேரு, அவர் பேரு. அவர் அப்படிதான் போடுவாரு. மொத்தமா போயிட்டு ஒரே காஞ்சிபுரம் கண்ட்ரோல், ஃபுல் கண்ட்ரோல் அவர் தான். அவர் வைக்கிறதா சட்டம் இங்க. அப்படி இல்ல, அப்படிதாங்க எல்லா ஏரியாலையும் அப்படிதான். ஆளுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்படி தப்பிச்சது வந்து டிடி ஏரியா மட்டும்தான். டிடி ஏரியாலையும் அதுலயும் நீங்க கரூர் சினிமாஸ் டிடி ஏரியா சங்கத்துக்குள்ளேயே கட்டுப்படாம கரூர் இருக்கும். கரூர் வந்து ஒரு 4 தேட்டர் தான். ஆனா அந்த 4 தேட்டர் தனி சங்கம், 4 பேரும் தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி ப்ரோ ஒருத்தருக்கு மட்டும் எப்படி ப்ரோ அப்படி இருக்கு? எவருக்கு மட்டும்? அது எப்படி ஊதுவாங்களா? இப்ப நான் சொல்றது எங்க ஊர்ல அவர் ஒருத்தர் தான், அவர் தாண்டி யாருமே கிடையாது. எப்படி அது மாதிரி உருவாக்க ஒரு சிண்டிகேட், எப்படி சிண்டிகேட்டா உருவாக்குறது அப்படி சொல்றேன், விட்டுருவாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரே சிண்டிகேட்டா பல வருஷமா இருக்குதுங்க. பல வருஷமா உழைப்பு போட்டு அவங்க வந்து அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க. அவங்கள மீறி பண்ண முடியாங்கிற மாதிரி. ஆனா ஆக்சுவலா அதையும் மீறி பண்ணுவாங்க, யார் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆனாலும் என்னன்னா அது அப்படியே பண்ணும்போது ஸ்மூத்தா போகுது பிசினஸ். நீங்க வந்து ஒன்னே ஒன்று தான், நீங்க வந்து சிண்டிகேட்டா இருக்கீங்களோ இல்ல தனிநபரா இருக்கீங்களோ, ஆனா என்னன்னா பிசினஸ் உங்கள்கிட்ட ஸ்மூத்தா நடக்குது, கணக்கு வழக்கு சரியா ஒப்படைக்கப்படுது, பணம் கரெக்டா ரீஃபண்ட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல ஒரே ஆள்கிட்ட எல்லாரும் விரும்பி கொடுப்பாங்க. அதுதான் இங்க நடக்குது. அதுதான் வந்து சினிமா பிசினஸ். ஏன் ரெஜின் மிஸ்டர் தராங்க படத்தை அப்படின்னா, படம் வந்து அவங்க மெயின் விஷயமே ரெஜின் மிஸ் கரெக்டா ரிலீஸ் ஆகி படம் தேட்டர் க்ளோஸ், அதாவது தேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 3ஆவது வாரம் 21ஆவது நாள் தூக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 22ஆவது நாள்ல இருந்து 25ஆவது நாளுக்குள்ள கணக்கு வந்துருது, 30ஆவது நாளுக்குள்ள பணம் வந்துருது. அப்ப பணம் கைக்கு வருதாங்கிறத மேட்டர். நீங்க இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 3 மாசம் ஆக்குவாரு, 4 மாசம் ஆக்குவாரு, 6 மாசம் ஆக்குவாரு. கணக்கு 6 மாசம் கழிச்சு ஒப்படைச்சு பணத்தை 1 வருஷம் கழிச்சு ஒப்படைப்பாரு. அந்த பணம் கைக்கு வாங்குறதுக்காண்டி போதும் ஆயிரும். அதுக்காக சினிமால இங்க வந்து மெயினா பண்றதெல்லாம்
கணக்கு வழக்கு சரியா வரணும், பணம் கரெக்டா கைக்கு வரணும். அது யார் மூலமா பண்ணாங்கன்னா அவங்க சிண்டிகேட்டரோ தனிநபரோ கட்சி சார்ந்தவங்களோ எப்படியோ அவங்களுக்கு பிசினஸ் நடக்கணும். நம்ம பண்ணாலும் அதானே பண்ணுவோம், நீங்க நாளைக்கு பண்ணாலும் அதானே பண்ணுவீங்க. ஆ- நீங்களே ஒருத்தர் டிக்கெட் வாங்க ஆனந்த் போறீங்க, சொல்லிருங்க, நீங்க சொல்லுங்க. ஆனா நான் சொல்றவரு அட்டெண்டபிள் விஜய் அஜித் வச்சு படம் எடுப்பார் ஃபுல் கேஷ் போட்டு. அவரு அவ்வளவு வெயிட். புரியுதா பிரகாஷ் ப்ரோ? நான் அந்த அளவுக்கு சொல்றேன், வெயிட். இல்ல ஊர் உலகம் எப்படி மணியில போனாலும் சரி, மணியில எங்க மட்டும். ஊர் எங்க ஊரு ப்ரோ, எங்க ஊருன்னு வந்துடுவீங்க. காஞ்சிபுரத்துல எப்படி நடக்குது, காஞ்சிபுரத்துல அப்படி நடக்குதுன்னு. சரி, ரைட்டு, அடுத்ததுக்கு போவோம். அதான் நீங்க சொன்ன மாதிரி பிரகாஷ், இந்த கரூர் மாத்திரம் வந்துட்டு எல்லா எல்லா ஊர்லயும் 9 மணிக்கு ஷோனா அவங்க 11 மணி அந்த மாதிரி 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் 11 மணினா 11 மணிக்கு தான் ஷோ போடுவாங்க. அதே போல வந்து அவங்களுக்கும் தனி வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க, அங்கதான் டிக்கெட் புக் பண்ணணும். இப்ப எப்படின்னு தெரியல, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. அதே போல எந்திரன் படம்லாம் இப்பயும் கரூர்ல அப்படிதான், ரிலீஸ் ஆகல நினைக்கிறேன். இப்பயும் அப்படிதான் அவங்களுக்கு தனி வெப்சைட் கரெக்டா வச்சிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ? ஆமா ஆமா, கரெக்ட் தான். எந்திரன் ரிலீஸ் ஆகல. அவங்க வந்து குறிப்பிட்ட நினைச்சாங்கன்னா அந்த ஊர்லயே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு 4 தேட்டர் ஒற்றுமையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் வந்து சில இது அவங்க கண்டிஷன்ஸ் போட்டு நிறைவேற்றிக்கிறாங்க. இப்ப திருச்சிலையும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கு. மெகா ஸ்டார் தேட்டர்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். மெகா ஸ்டார், ரம்பா, காவேரி. இதுல காவேரி கூட விட்டுருங்க, மெகா ஸ்டார், ரம்பா, இந்த 2 பேர்ல ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னா 130 ரூபானா 130 ரூபா தான். அதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் அந்த ரேட்டை வச்சு அதிக வச்சு விற்க மாட்டேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணிடுவாங்க. விருப்பப்பட்டா படத்தை போடுங்க, என்னன்னா கிடையாது. ஆனா அந்த டேர்ம்ஸ்ல மற்ற இதெல்லாம் ஒத்துக்குவாங்க. நீங்க அமௌண்ட் கேட்குற அந்த எம்ஜி அமௌண்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனாலும் அந்த மினிமம் ரேட்னா அந்த ரேட்டை தாண்டி அவங்க விற்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ரேட்டு அது என்னவோ அதுதான். அப்படி வந்து கண்டிஷன் பண்ணுவாங்க. அது மற்ற தேட்டர் பண்றது இல்லை. இப்பயே பார்த்தீங்கன்னா நல்ல தேட்டர், திருச்சியில் நம்பர் 1 தேட்டர் அப்படின்னு பேர் எடுத்த எல்ஏ சினிமாஸ் என்ன பண்றாங்க, புதுசா ரிலீஸ் வாரத்துல இருந்து ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க, டிக்கெட் ரேட்டை கூடுதலா 30 ரூபா வச்சு விற்கிறாங்க. 170 ரூபாங்கிறத 220 ரூபா வரைக்கும் போட்டுறாங்க. 220 ரூபான்னு சொல்லி ஆன்லைன்லேயே போட்டுறாங்க. 50 ரூபா டிக்கெட் ரேட்டு கூட போடுறாங்க. இப்போ பார்க்கிங் 10 ரூபாங்கிறத 20 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்படி எல்லாத்துலயும் ஒரு பெரிய தேட்டர் ஆயிட்டோம், மக்கள் நம்மளதான் மதிக்கிறாங்க, நம்மள மீறி தான் அடுத்த தேட்டர் போறாங்கன்னு வந்த உடனே இத்தனை வருஷமா இருந்த எல்லாத்தையும் கண்ணியத்தையும் விட்டுறாங்க. ஆனா அதை மற்ற தேட்டருக்காரங்க மெகா ஸ்டார் மாதிரி ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். மெகா ஸ்டார் இல்ல ரம்பா மாதிரியோ அதெல்லாம் பண்றது இல்ல. எத்தனை சாங் ப்ரோ இருக்கும் இதுல? எப்படி ஒரு 3-4 சாங் இருக்கும் போல இருக்கு. அதான் ஒரு ஜெயில் எப்படி மினிமம் ஒரு 4 சாங், 6-7 ட்ராக், டீம் சாங் எல்லாம் சேர்த்து. வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஒன்று வந்துருச்சு, அடுத்த வாரம் ஜெயில் சாங் ரிலீஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஜெயில் சாங் தான் வெயிட்டிங். ஜெயில் சாங் தான் ரோகேஷ் எழுதுனதா? இல்ல, லிரிக் ரைட்டர் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சாங் வந்து ஒரு முரட்டு மாசான சாங், அதனால அந்த சாங் வெயிட்டிங். ப்ரோ ட்ரைலர் வரும்ல ப்ரோ, இல்ல ப்ரோமோ மாதிரி விட்டுருவாங்களா மாஸ்டருக்கு பண்ண ஏப்ரல் மாதிரி? ஏப்ரல் மார்ச் 31, ஏப்ரல் 1, 2 இந்த 3 தேதியில கண்டிப்பா ட்ரைலர். 3 தேதியில ட்ரைலர் ரிலீஸ் கன்ஃபார்ம். ஆக்சுவலா ட்ரைலர் கட்டல அவங்க ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. மார்ச் 31 ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் புக்கிங் ஓப்பன் பண்ற மாதிரி ஐடியா போல இருக்கு. அதனால ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி அதுல இருந்தே அப்படியே புக்கிங் ஓப்பன் பண்ற மாதிரி அன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல சில தேட்டர்கள்ல இருந்து. ஹாலிவுட்ல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த புக்கிங் ஓபன் ஆகுறப்ப ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டு புக்கிங்ஸ் ஓபன் ஆகும்னு கடைசியா சொல்லுவாங்க. இப்ப அப்படிதான் ட்ரை பண்றாங்க போல இருக்கு. மார்ச் 31 ட்ரைலர் விட்டு இன்று முதல் புக்கிங் அப்படிங்கிறத போடுறாங்க போல இருக்கு. சென்னையில புக்கிங் ஆரம்பிக்கிறாங்க மார்ச் 31. அப்படியே தமிழ்நாட்டில் பெரும்பாலான தேட்டர்கள் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க, படிப்படியாக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம ஊர் அது எங்க திருச்சியில வந்து கடைசியா ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வினோத் சொல்ற மாதிரி சொல்லணும்னா எங்க ஊர்ல கடைசியா ஆரம்பிப்பாங்க. எப்படியோ அப்படினாச்சும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆரம்பிக்கப்பல, இந்த வாட்டி ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். ஏன்னா ராகுல் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்பேஸ்ல இந்த பெரிய படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த 3 நாளைக்கு ஒரே கேள்வி ரிப்பீட்டடா இருக்கும். பிரகாஷ் ப்ரோ எங்க ஏரியால என்ன புக்கிங் ஸ்டார்ட் ஆகல, பிரகாஷ் ப்ரோ ஆகுந்தானப்பா, இப்படிதான் ஆகாம போயிட போகுதுன்னு எனக்கு தோணும். ஆக்சுவலா இந்த வாட்டி அந்த கேள்வியே வராது. ஏன்னா நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில ஏரியா செங்கல்பட்டு எல்லாம் வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்காது. இப்ப உதாரணமா வினோத் வருவார்ல, வினோத் ஏரியா காஞ்சிபுரம் வந்து செங்கல்பட்டு லிமிட்ல வரும்.
அக்ரிமெண்ட்டே சைன் ஆயிருக்காது, அதனால கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த முறை அக்ரிமெண்ட் சைன் ஆயிருச்சு. கரெக்டா 30 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார்ல அக்ரிமெண்ட் போடுறதுக்கு. எல்லா ஊர்லயுமே அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. வினோத்துக்குலாம் பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா இந்த புக்கிங் ஓப்பன் பண்ற அன்னைக்கே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. தம்ஸ் டவுன் போடுறாரு. பாருங்க உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்றாங்க, சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த முறை. ஏன்னா அக்ரிமெண்ட் ஃபுல்லா ப்ராப்பரா சைன் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். நாளைக்கு மெயின் கண்டென்ட் இருக்கு. சொல்லி முடிங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு அது வருவோம். இல்ல பரவாயில்ல, அப்ப இது சொல்லுங்க. நான் கேக்குறது வந்து என்னன்னா கொஞ்சம் அன்அபிஷியல் டாபிக் தான், பேசலாமான்னு வேணாமான்னு கூட சொல்லுங்க, யோசிச்சுட்டு கேட்போம். இருக்கேன். ஆரம்பிக்கும் போது முடிவு பண்ணிடலாம், பேசாம. நேத்து ஒரு டாபிக் ஜிபி ரிலேட்டடா பேசணும்ல, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னமோ தெரியல, எல்லாரும் ஒண்ணுப்பட்டா அப்படியே ஒரே மாதிரியே ஒட்டுக்கா எல்லாருமே போட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து என்னன்னா, சரி அபிஷியலா நான் எப்பவுமே சோர்ஸா பிலீவ் பண்றது உங்களையும் சுகுமார் புரியும் தான். வரலன்னு நானும் வந்து என்னன்னா விட்டுட்டேன். இல்லங்க, அந்த செய்தி உண்மைதான். ஆக்சுவலா வந்து அவர் வந்து நம்ம நேற்று சொன்னது, அந்த படத்துல நிறைய வில்லன்கள் இருக்கிறாங்க, அந்த படத்துல. அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒன் ஆஃப் த அதுல வந்து அந்த டாக்டர்ல ட்வின்ஸ் நடிச்சாங்கல்ல, அந்த ரெட்டையர்கள் மாதிரி வருவாங்கல்ல, அவங்களும் படத்துல நடிக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லன், ராகுல் தேவ் இருக்கிறாருல, இந்த வேதாளத்துல நடிச்சவர், அவர் இருக்கிறாரு. அப்புறம் ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரு கேஜிஎஃப்ல நடிச்சவர் 2 பேர் இருக்கிறாங்க படத்துல, இந்த கேஜிஎஃப் ஆக்டர்ஸ். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வில்லன்கள் மாதிரி படத்துல இருக்கிறாங்க. அதாவது சைடு வில்லன்கள் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு வில்லனா வரும்ல, அது மாதிரி வில்லன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வில்லன்கள்ல அது அந்த டாக்டர் இரட்டையர்களும் ஒரு வில்லன், அவ்வளவுதான். மற்றபடி வந்து மெயின் வில்லன் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு எதையுமே இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ப்ரோ அப்புறம் 2-3 ட்வீட் பார்த்தேன், பிரேம்லூல நடிச்ச பையன் நடிச்சிருக்காரா நாஸ்லனா? இல்ல அவரு இல்ல, அவருக்கு பதிலாக தான் சலார் கார்த்திகேயா நடிக்கிறார். சலார்ல வந்து ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பாரு, அவருக்கு பதிலாக நடிக்கிறார். அவர் தான் அஜித்துக்கு பையனா நடிக்கிறாரு. அவர் தான் அந்த நஸ்லினுக்கு பதிலாக நடிக்கிறாள். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, கார்த்தி வந்து அடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப கௌதம் வாசுதேவ் மேனன் வந்துட்டு இருக்கு, அதான் சொன்னீங்களா இல்ல வேறயா? அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ஏங்க பெரிய ப்ராஜெக்ட் சொல்ல போறேன். அது வந்து சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்டா வருங்க, கூடிய வரைக்கும் கமிட் ஆகி வருங்க, ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்டா வரும். நீங்க ஒரு லைன் அப்னு ஒரு இமேஜ் போட்டீங்களா, அது எல்லாமே கன்ஃபார்மா ப்ரோ? இத்தனை பேரோடயா? கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதும் பேச்சுவார்த்தை இருக்கிறதும், கன்ஃபார்ம் ஆயிருக்கிறதும் பேச்சுவார்த்தையில இருக்கிறதும், அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையில லீடிங்ல இருக்கிறவங்க. இப்ப நீங்க சொல்றது அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, வேற ஒருத்தர் தானே பேசிட்டு அது இல்ல அது இந்த லிஸ்ட் இல்லாம இருக்கவங்க. ஆமா சூப்பர் காம்பவுண்ட் பாப்போம். எப்ப லிஸ்ட் போட்டீங்க? அது 4 லிஸ்ட் போடல, கார்த்திக் ரசிகர் மன்ற கிளப்ல இருந்து எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த இவரு இமேஜ் ஒன்று சந்தீப் ரெட்டி கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டு இருந்தாரு, கார்த்திக் கூட அடுத்த படம் சைன் பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ஏகே மூவி அடுத்த மூவி கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ, யார் டைரக்டர்னு? இல்லைங்க கன்ஃபார்ம் ஆகுங்க, ஏப்ரல் 10க்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். இவர் ஆதிக்க வச்சிருந்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பேர்ல அவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஆனா எதா இருந்தாலும் ஏப்ரல் 10க்கு அப்புறம் தான். ஆனா என்னன்னா மே 1க்குள்ள நமக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு உறுதியான தகவல்கள் வந்துடும் மே 1க்குள்ள. ஓகே ப்ரோ. இப்ப கார்த்தி வந்து எஸ்கே மாதிரி கரெக்டா டைரக்டர்ஸை சூஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி அந்த அடுத்த வேற லெவல் போற மாதிரி ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும். ஆனா கொஞ்சம் அவருக்கு வந்து என்ன கொஞ்சம் வெரைட்டி ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. இல்லைங்க, கார்த்தியோ யாரோ எப்படின்னா பண்ணாலும் டைரக்டர் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு கலை. அடுத்தது வந்து ஒருத்தர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸை வந்து நல்லா தேர்ந்தெடுக்கணும், ப்ரொமோஷன்ஸ் நல்லா பண்ணணும். இங்கே வந்து உலகம் அப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து எப்பேற்பட்ட நடிகர்களாக இருந்தாலும் பிஆர்னு ஒன்று பின்னாடி பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த பிஆர் ஒர்க் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ வந்து பிஆர் ஒர்க் ஒரு படத்துக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க, மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குரூப் ஏன் நமக்கு பணம் வரல, இந்த குரூப் இருந்தால் நமக்கு பணம் வரல, வெயிட் பண்ணுவோம், படம் ரிலீஸ் வரைக்கும் தராங்களா, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. ரிலீஸ் பணம் தரலையா, படம் அன்னைக்கு ஆகா ஓகோ பயங்கரமாக இருக்குன்னு வச்சுங்களேன், படம் நல்லா இருக்கு அவ்வளோதான். ஆனாலும் அப்படி ஒரு குறைகள் இருக்கு, என்னன்னு தெரியல, இப்படி ஒரு குறைகள் இருக்கு, ஏதோ ஒன்று இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இதே வந்து இப்போ பேமெண்ட்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன்,
படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. படம் பா மிரட்டி விட்டாங்க. என்ன மாதிரி படங்குறீங்க? அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃப்ரேம் இப்படி ஒரு இன்ட்ரோல் பேக் அப்படியே ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் என்னன்னா அந்த அர்த்தம் நம்ம கூகுளில் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த சென்டென்ஸ் வந்து சென்டென்ஸ் மேக்கிங் ஒன்று உருவாக்குனா நமக்கு அந்த அர்த்தமே புரியும். அது மாதிரி இங்கிலீஷ் வந்து அப்படியே ஒரு பூசி முழுவுறதுன்னு ஒன்று வச்சு அழகா பூசி முழுவாங்க. இது எல்லாத்துக்குமே நடக்குது. அப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு பிஆர் ஒர்க். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கார்த்தியோ யாரா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ஹவுஸை நல்லா தேர்ந்தெடுக்கணும். நீங்க வந்து நடிகர் இயக்குநர்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரியே நமக்கு யார் கரெக்டா ப்ராப்பரா ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுவா. ஏன்னா ரிலீஸ் டேட்டை லாக் பண்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாப்படுது. நீங்க வந்து அந்த தெலுங்குல ஒரு படம் வருது, அது கூட நம்ம போட்டி பண்ணணுமா? ஒரு பேன் இந்தியா படம் வருது, அது கூட நம்ம போட்டி பண்ணணுமா? ஐயோ தமிழ்ல இவங்க படம் வருது, இது கூட நம்ம போட்டி பண்ணணுமா? வேணாம், நம்ம வந்து இந்த ஒரு வீக் காலியா இருக்கு அங்க போலான்னு பார்த்தா அங்க 2 வீக் தான் காலியாவே இருக்கும் டோட்டலாவே. அடுத்த அதுக்கு முந்தின வாரம் வந்த படமோ இல்ல அதுக்கு பின்னாடி வர படமோ நல்லா ஹைப்பா இருந்துச்சுன்னா நடுவில் நீங்க சாண்ட்விச்ல மாட்டின மாதிரி மாட்டிக்கிறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இங்க பெரிய சில அடுத்த கட்ட ஹீரோக்கள் வந்து மிஸ் பண்றது. ஒண்ணு ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் இருக்கணும், பயங்கரமா இருக்கணும். அது இருந்தா எப்படிலாம் முட்டு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு உங்களுக்கு தாக்கு பிடிச்சிரும், பிரச்சனை இல்லை. மொதல் 2 வாரம் அல்லது மொதல் 1 வாரம் அந்த ஓப்பனிங் வீக்கெண்டா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும், டோட்டலா ஃபுல் பண்ணிடலாம் தேட்டரை அப்படின்னா நீங்க நம்பி பண்ணலாமே தவிர, இல்லைன்னா கரெக்டான டேட்டை நீங்க லாக் பண்ணணும். அதுக்கு தனியான சரியான ப்ரொடியூசர்ஸ் லாக் பண்ணணும். அதுதான் கார்த்தி பண்ணணும். சூர்யாவுமே அதுதான் பண்ணணும். ஸ்டூடியோ கிரீன்ல படங்களை குறைச்சிட்டு வெளியில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணி பயங்கரமா இப்ப சன் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் பண்ணி, இல்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ், இவரு இன்னும் யாரு அடுத்து ப்ரொமோஷன் பண்ற கிங்கு இன்னொருத்தர் தானு விட்டுருங்க. அவர் விட்டுருங்க, அவர் பயங்கர ப்ரொமோஷன் தான், அதை விட்டுருங்க. நான் சொல்றது சன் பிக்சர்ஸ் மைத்ரி மாதிரி இல்லங்க, அவர் பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணக்கூடியவருங்க. அது என்ன வேற இல்லை. அது என்னன்னா அவர் என்னன்னா இந்த சமுத்திரக்கணி சொல்ற டைலாக் தான். ராகுல் கூட, ஆனா ராகுல் இன்ன வரைக்கும் தனியா ப்ரொடக்ஷன் பண்ணல நினைக்கிறேன். ஒரு சில படங்கள் தான் பண்றாரு. இப்பதான் கம்மின் வச்சு படம் பண்றாரு. நான் என்னன்னா தானும் இப்ப இவர் மாதிரி அப்படின்னா இந்த சமுத்திரக்கணி அப்பா படத்துல ஏதோ படத்தை சொல்லுவா, சாட்டை படத்துல ஏனி கூரையில போடாத வானத்துக்கு போடும் பாருல, அது மாதிரி அவர் வானத்துக்கு போடுறவர். நம்ம அவரை விட்டுருவோம், அவர் ரெகுலராகவே அப்படிதான். நான் சொல்றேன் இப்ப ஆர்கேஎஃப் சொல்லலாம். ஆர்கேஎஃப் எல்லாம் பயங்கரமா இருக்கீங்க ப்ரோ. ஆனா நீங்க அது மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கம்பெனி பண்றதுனால கரெக்டா ஒரு குவாலிட்டியா பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஹீரோக்களுமே அப்படியே மேல வரலாம். அந்த கார்த்திக் அந்த ஸ்டுடியோ கிரீன் அந்த படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? ஏற்கனவே முடிச்சுட்டாங்கல்ல. இவ்வளவு நேரம் சொன்னதே அதுக்காக தான். இது மாதிரி ஒரு நம்ம எதிர்பார்க்கிற படம் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சா என்ன ஆகும்? பிப்ரவரி வெளியிடுன்னு டேட்டு போட்டாங்க, பிப்ரவரி முடிஞ்சிச்சு. அடுத்து பாட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் எப்போ ரிலீஸ்ன்னு தெரியாது, அப்டேட் கிடையாது. 10 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்களே, அது முடிச்சிச்சாங்களா இல்லையாங்கிற முதல் கொண்டு தெரியாது. இப்படி இருந்தா எப்படி நீ வந்து அதாவது அந்த நடிகரோட அடுத்த கட்டம் போக முடியும்? திடீர்னு ஒரு அடுத்த படமே வந்துடும் போல இருக்கு. சர்தார் 2 தீபாவளி வெளியும் டேட்டா போட்டுருவாங்க போல இருக்கு. ஆனா வாபாஜியாருக்கு என்ன நிலமனே தெரியலையே. அவங்க நிறைய அடுத்தடுத்து படம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்களோ ஸ்டுடியோ கிரீன். தேவையில்லாம அதிகமா அவங்க ஆக்சுவலா வந்து ஆபீஸே வந்துட்டு நார்த் இந்தியா டெல்லியில எல்லாம் போட்டுட்டு மும்பைல போட்டுட்டு இங்க நமக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம தெரியல. அவங்க படம் பண்ணி மாட்டல, அவங்ககிட்ட படம் பண்ணவங்க தான் மாட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அண்ணாத்தில சொல்ற ஒரு மீம் ஒன்று வரும், அவன் நம்ம கிட்ட மாட்டுறேன், நம்ம அவங்ககிட்ட மாட்டுறேன், நம்ம எவன்ட்டையோ மாட்டலாம், அவனுக்கு சொதப்பி ஒரு மாட்டலன்னு ஒரு மீம் வரும். கிட்டத்தட்ட அப்படிதான். இன்னொன்னுங்க, வெறும் நீங்க இப்போ ஒரு ஒரு படத்தை நீங்க எதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. வெறும் ஒரு ஒரு இப்ப அவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க, இவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க. இந்த தெலுங்குல வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணிட்டாங்க. இப்ப நாமளும் அந்த மாதிரியே ஒண்ணு பண்ணோம். யார் இருக்காங்க, இவர் இருக்காரா, இவரை வச்சு எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். அது கிடையாது சினிமா. அவங்களுக்கு என்ன வரும், அவங்களுக்கு என்ன இதுல இருக்கு, அவங்க ஸ்கிரிப்ட்ல எது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ப்ரொடக்ஷன்ன்றது காசு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, இன்னொருத்தர் சொன்னாங்க ஒரே நேரத்துல 2 படம் பண்ண முடியும் அவங்களால அப்படின்னு. அந்த 2 படம் பண்ண முடியும்ன்றது வெறும் காசை வச்சு முடியும். அது ப்ரொடக்ஷன்றதே முதல் காசு வச்சு கிடையாது. ஏன்னா எந்த ப்ரொடியூசருமே சொந்த காசு வச்சு படம் பண்றது கிடையாது. பைனான்சியல்ஸ் இருந்து காசு வாங்கி தான் எல்லாருமே பண்றாங்க. ஸோ காசு இருக்கணும்னு அவசியமே கிடையாது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இவர் இருக்காருல, நம்ம அவர் பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது, இந்த மாவீரன் ப்ரொடியூசர் ஆர்னிஷா வந்து ஒரு ராமுடைய ஏடியா மாரி செல்வராஜ் கூட இருந்தவர். இப்ப அவரு லைட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன், கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்றத பார்த்துட்டு இல்ல மிஸ்கின் கிட்டேயும் இருந்தாரு, ராம் கிட்டேயும் இருந்தாரு. பட் ராம்கிட்ட இருந்தப்பதான் இவங்க 2 பேருக்கும் பழக்கமாச்சு. ஸோ அவர் ராமோட ஸ்டூடெண்ட் தான் சொல்லவும் செய்வாரு. ஸோ பேசிக்கா என்னன்னா, இப்ப அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கிற ஒருத்தர்
கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் பண்றாரு. பேசிக்கா சின்ன சின்ன இது பண்றாரு. பண்ணும்போது சிவகார்த்திகேயனோட பழக்கம் ஏற்படுது. அவரோட சென்சிபிலிட்டிஸை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் நான் உங்களுக்கு வந்து சென்சிபிலிட்டிஸ் பிளஸ் அவரோட எமோஷனலி அவர் கனெக்ட் ஆயிட்டாருன்றதை வச்சுட்டு ஓகே அவருக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. மாவீரன் படமா பாத்தீங்கன்னா கலெக்ஷனா பாத்தீங்கன்னா அது வந்து அவருக்கு என்ன ஈட்டு கொடுத்துருக்கணுமோ அது அந்த அளவுக்கு ஈட்டு கொடுக்கல. ஆனா அருணிஷாவோட ப்ரமோஷன்ஸோ இதுவோ மாவீரனுக்கு அவங்க பண்ண எல்லா விஷயமுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அது அந்த பேஷனட்டா ஒண்ணு பண்றதுன்னு இருக்குல்ல. இப்போ சொல்றேன் நான், இப்போ பாருங்க நீங்க குருதியாட்டம் மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு ஸ்ரீ கணேஷ். அந்த படம் வந்து சரியா போகல. ஆனா எட்டு தோட்டாக்களும் ஃபைனான்சியலி ரொம்ப பெருசா கனெக்ட் பண்ண படம் கிடையாது. ஆனா அந்த கதையை நம்பி சித்தார்த் தேவனி சத்குமார்னு இந்த இந்த கேஸ்டிங் வச்சுட்டு அவங்க ஒரு படம் 3BHK வந்து இப்ப இது பண்ணியிருக்காங்க. அது அது வந்து பியூரா அந்த ஸ்கிரிப்ட் வேல்யூ பேஸ் பண்ணுது. இப்படி ஒரு படம் இப்படி இது வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ப்ராஜெக்ட காயின் பண்றது இருக்குல்ல. அப்ப அவர் அடுத்து பண்ற படம் கூட பாருங்க, மடோன் அஸ்வின் விக்ரம் படம் பண்றாரு. சோ இப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ப்ராஜெக்ட் ஒண்ணு அவரு பேசிட்டு இருக்காரு. அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ். ஒரு ப்ரொடியூசரா ரொம்ப சமீபத்துல யாரையுமே இந்த மாதிரி பார்க்கல. இந்த ஒரு ஒரு நல்ல சென்சிபிளா ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட ஒரு கதை அந்த கேரக்டர்ஸ் இந்த இவங்களெல்லாம் வச்சு இந்த டைரக்டர் இவங்க இந்த ஸ்கிரிப்ட் இப்படி காயின் பண்ணுவோன்றது இருக்குல்ல, அதுதான் ப்ரொடக்ஷன். ஞானவேல் ராஜா முதல்ல இருந்தே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் அவர் ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா அப்பவே இன்னொரு கால்ஷீட் ஒன்று வாங்கி வச்சிருது. அவங்க எப்போ பயங்கரமா பெரிய ஆளாகிறாங்களோ அப்ப அவங்கள வச்சுட்டு வேற யாரு இப்ப லோக்கலுக்கு அவர் பண்ணாருல்ல, அது ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு அடி. அது மிஸ்டர் லோக்கல் அவர் பண்ணது. இந்த கோழி வந்து தங்க முட்டை போடுது அப்படின்னு சொன்னா அதை வயிற்று கழிச்சு பாக்குற கதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமாவே. நான் சுஜாதா எனக்கு இருந்த பிரச்சனையா தான் உங்களுடைய உங்களுடைய இதை ஒண்ணு வச்சுக்கிட்டு நாமளும் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவோம்னா அதுக்கேற்ற பட்ஜெட் நீங்க யோசிக்காம செலவழிக்கணும். KGF எல்லாம் பண்ணாங்கல்ல, KGF அவங்களுக்கு என்ன தெரியவாசி இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு. பாகுபலிக்கும் அதை தான் பண்ணாங்க. பாகுபலி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த காசு திருப்பி வரும்ன்றது அப்பெல்லாம் யாருக்குமே தெரியாது. RRR பண்ணப்ப பாருங்க, நானி பண்ணப்ப பாருங்க, ஈகா வந்து பண்ணாங்கல்ல ராஜமௌழி, அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும். அப்ப வந்து ஆக்சுவலா ஒரு 25 lakhs எதுவும் எக்ஸ்ட்ரா போயிடுச்சான். அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் ராஜமௌழி சொன்னாராம், இந்த 25 லட்ச ரூபா எனக்கு திருப்பியும் நான் அதை வந்து இது பண்ணி திருப்பி எடுக்கணும், எனக்கு அது இல்லாட்டி இது ஃபுல்ஃபில் ஆகாது, ஒண்ணு பண்ணுங்க, இந்த 25 லட்ச ரூபாய்க்கு எனக்கு திருப்பி அதை எடுக்க விடுங்க. ஒருவேளை ஐ மீன் இப்ப நான் எடுத்துடுறேன், அந்த 25 lakhs என்னோட சம்பளத்துல இருந்து நீங்க கழிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் படம் இதுவாகி பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவர் திருப்பி இது பண்ணாராம். அந்த ப்ரொடியூசர் வந்து இல்ல வேண்டாம், படம் எனக்கு கிடைச்சிருச்சா தாண்டியே, அதனால நான் அந்த 25 lakhs சேர்த்து உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாராம். இப்போ இது இது வந்து பேஷனோட படம் பண்றது. இந்த எரியிற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபம்னு எடுத்துட்டு ஓடி வர்றது இருக்குல்ல, அந்த வேலையை எப்பவுமே சினிமாவில் பண்ணவே கூடாது. அதை வந்து சுவேகரன் நிறைய வாட்டி பண்ணிருக்காங்க. எனக்கு அதான் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. இதுக்கும் பணத்துக்கும் எல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது வந்து நீங்க என்னவா இந்த சினிமாவை பாக்குறீங்கன்றதுல இருக்கு. நடுவில் ஒன்று சொன்னீங்கல்ல, அது மட்டும் என்னன்னா வந்து யாராவது ஒருத்தவங்க கால்ஷீட் ஒன்று இருக்குன்னா அதை வந்து அந்த நேரத்தில் பயன்படுத்தாம அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை இவங்களுக்கு தேவைப்படுறப்ப அதை பயன்படுத்தலாம் நினைக்கிறது. அது ஏகப்பட்ட வாட்டி நடந்திருக்கு. அது அவங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் தான் அடிச்சிருக்கு. பிரியாணி படத்துக்காக அவங்க வந்து 9தாரா புக் பண்ணாங்க. ஆனால் பிரியாணி படத்தில் அவங்க நடிக்க வைக்க முடியலங்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு மாஸ் படத்தில் அந்த கால்ஷீட்டை யூஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு மாஸ் படத்தில் யூஸ் பண்ணாங்க. அந்த ரோலே ரொம்ப டம்மி ரோல், ஆனால் அந்த படத்தில் யூஸ் பண்ணி அது ஒன்று பண்ணாங்க. சிவகார்த்திகேயனுக்கு மிஸ்டர் லோக்கல் அவங்க வந்து இந்த படம் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்கல்ல, கேடி பிளாக் கிளாடி நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரிலீஸ் பண்ணப்போ வந்து சிவகார்த்திகேயன் கால்ஷீட் வாங்கிட்டு மிஸ்டர் லோக்கல் அப்போ அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி SMS சமயத்தில் ராஜேஷுக்கு புக் பண்ணாங்க, பாசன்கிற பாஸ்கர் முடிச்ச உடனே புக் பண்ணிட்டு அந்த கால்ஷீட்டையும் இந்த கால்ஷீட்டையும் மேட்ச் பண்ணுறாங்க. ஒரு டேரக்டரு இப்படி புக் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிறுத்தை படம் வந்ததுக்கப்புறம் வந்து சிறுத்தை சிவாக்கு வந்து கால்ஷீட் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சாங்க, அட்வான்ஸ் கொடுத்து வச்சாங்க. ஒவ்வொரு படமா பண்ண விட்டு கங்குவால வந்து அந்த அந்த சம்பளத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ எப்படி இருக்கும், நீங்க வந்து எப்பயோ அவங்க வந்து வாங்கின சம்பளத்துக்கு வந்து கமிட் பண்ணிட்டு இப்போ அவங்க மார்க்கெட் எல்லாம் பீக்ல இருக்கும்போது அந்த மார்க்கெட்டை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறப்ப இது மாதிரி ரிசல்ட் மாறும். அவங்க வேண்டாம் ஒரு பிள்ளையும் பல விஷயங்கள் பண்ற மாதிரி. நோட்டாக்கும் அது அதான் மட்டும் இல்ல, நடந்துச்சு நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ரொடக்ஷனுக்கான காசு இருக்குல்ல, அதை கொடுக்கறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் பிரகாஷ் சொன்ன இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, லோக்கல் வந்து கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜேஷ் இது பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. நான் சிம்பிளா இன்னொரு விஷயம் சொல்றேன், எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடைசியா நீங்க எப்ப இந்த படத்துல பயங்கரமா காசு போட்டிருக்காங்கன்றதை நீங்க எப்ப பாத்தீங்க? அதாவது விஷுவலி இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க, உள்ள படத்துக்குள்ள காசு இருக்குன்றது. இப்போ இன்னொன்னு உங்களை அசரடிச்ச ஒரு சீக்வன்ஸா இருக்கும்ல ஒரு படத்துல, அதை நம்ம முன்னாடி பண்ண என்னால வந்து ஒரு ஒரு இந்திரன் இது அந்த மாதிரி சொல்ல முடியும், இல்ல அந்த மாதிரி முன்னாடி இருந்த நிறைய படங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியும். படத்துக்குள்ள நான் காசை பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு, அண்ட் கிராஃப்டா இது நிறைய மிரட்டி விட்டுருச்சு, என்னால
அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிறத நீங்க கடைசியா இப்ப பாத்தீங்க. ஏன்னா விடுதலை 1ல வந்து கிட்டத்தட்ட அந்த முதல் ஒரு 8 நிமிஷம் வரும்ல, அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும் தெரியுமா 1ல. அந்த இப்ப அந்த மாதிரி நீங்க எப்ப ரீசெண்டா ஒண்ணு பாக்குறீங்க, உள்ளக்க வந்து இது உள்ளக்க காசு போட்டுருக்காங்க, இதுல எந்த ஃபிளாவுமே இல்லாம இருக்கு, ஃப்ரேம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா படத்துக்கு உள்ள காசை போடுறதே கிடையாது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா லோக்கல் பிரச்சனையே அதேதான். லோக்கல்ல வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு படத்துக்கு ரொம்ப கம்மியா இது பண்ணிட்டு எல்லாத்தையும் படத்தை வித்துட்டு போயிட்டாரு. ஸோ டேபிள் ப்ராஃபிட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஞானவேல் ராஜாக்கு அவர் சம்பாதிச்சார். சிவகார்த்திகேயன் பேரை வச்சு இவங்கெல்லாம் வச்சு காம்பினேஷன் வச்சு பயங்கரமா சம்பாதிச்சிட்டாப்ல. ஆனா அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு என்னங்க இவ்வளவு இதுவாயிடுச்சுன்னு உடனே சிவகார்த்திகேயன் வந்து உங்களை நம்பி தானே நாங்க வாங்கினோம், உங்க படம் தானே வாங்கினோம், என்னங்க இப்படி ஒரு படத்துல நடிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா போதுமா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கும் தான் சிவா போய் அதுக்கப்புறம் பேட்டிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இதுல எல்லாம் பேசும்போதெல்லாம் சொன்னாரு, இது வந்து ரொம்ப பெரியது, ஆனா நானும் இதை பள்ளி ஏத்துக்கிறேன், எனக்கு என்னோடது மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்ல. இது பண்ணக்கூடாது ஜென்ரலா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனாலதான் சிவா வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா இந்த பேஷனேட்டா பண்ற ஒரு ஆளை வளர்த்துருவோம்னு சொல்லிட்டு தான் அருண் மாதிரி ஆட்களை வந்து திருப்பியும் இது பண்ணாரு. அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் ஆரம்பிச்சாப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சில்ல, இந்த ஒரு ப்ராடக்ட்லயோ இதுலயோ நீங்க காசை போட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்காட்டி கூட ஆடியன்ஸ் வந்து ஒரு மினிமம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், எஸ்ஆர் பிரபு வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ண எந்த படங்களும் ஒன்றும் பெருசா அவ்வளவு இதுவா இல்லை. ஆனா இனிஷியலா நல்ல படங்கள் கொடுத்தாரு தெரியுமா, அது இன்ன வரைக்கும் அவங்களோட பிராண்டை காப்பாத்துறது பாருங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்லயும் இன்னைக்கு இருக்கிறத விட்டுருங்க, இன்னைக்கு எல்லா பெரிய படங்களையும் ரஜினி ரிலீஸ் பண்றாங்க ஆட்சிக்கு வந்தக்கப்புறம். நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன், ஆரம்ப காலங்கள்ல அவர் ரிலீஸ் பண்ண படங்கள்லாம் இருக்குல்ல, ரஜினி டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் ரெஜெயண்ட்டுக்கான ஒரு பேனருக்கான ஒரு மரியாதை உண்டாட்டு இருந்துச்சு. மைனா, கும்கி, அந்த இனிஷியலா ரொம்ப சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல படமா எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அந்த டைத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னைக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டியை வச்சு நீங்க பண்ணும்போது நீங்க நல்ல ப்ரொடியூசர் ஆக முடியும். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஜெயண்ட்டுக்கு இருந்த மரியாதை தான் அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு தயாரிப்பாளர் ரிஜெயண்ட்டுக்கு. இல்ல அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஸ்டுடியோ கிரீன் இன்னும் ஒரு 2 படத்துல வந்துட்டு அவங்களோட பேர் ஒரு படத்துல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாம விலகிட்டு ஒரு டைரக்டரோட அவங்களோட ப்ரொடக்ஷன், அந்த டைரக்டரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ரிலீஸ் டயத்துல திருப்பி அவங்களோட பேரையே கொண்டு வந்தாங்க. அதே போல இன்னொரு படம் பேர் மங்காத்தா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அப்போ வந்துட்டு ஸ்டுடியோ கிரீன் ரிலீஸ் பண்ற மாதிரி போட்டு அவங்க பேர் மாத்திரமே இருந்துச்சு, அந்த Cloud9 பேரு சுத்தமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு திருப்பியும் சன் பிக்சர்ஸ்டே போய் அப்புறம் சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது Cloud9 நேமையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே பேர் தங்கலான்லாம் பெரிய பட்ஜெட் இல்லையா? தங்களும் பெரிய பட்ஜெட் தாங்க. ஆனா நீங்க இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்றீங்க, கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த படத்தோட ஸ்கேலுக்கு அது பெரிய பட்ஜெட் கிடையாதுல்ல, இன்னும் நீங்க பட்ஜெட் செலவழிச்சிருக்கணும் தான் அதுல. அதாவது சிஜியா அதை கம்ப்ளைண்டா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஜி எதோட சேர்ந்தது, பட்ஜெட்டோட சேர்ந்தது. ஒண்ணு அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்னால இதை புல் ஆஃப் பண்ண முடியும் இல்லையா, என்னால புல் ஆஃப் பண்ண முடியாதுன்னா முதல்ல நீங்க சொல்லிடணும், என்னால இவ்வளவுதான் புல் ஆஃப் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு. அப்ப அந்த மாதிரி விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. அதான் ப்ராப்ளம். என்னன்னா எந்த படத்துக்கு எவ்வளவு வேணும்ன்றது தெரியணும், எதுல செலவழிக்கணும் எதுல செலவழிக்க கூடாதுன்றது தெரியணும், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஹிந்தில எல்லாம் நீங்க போய் ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணாதான் அது ஒரு பெரிய படம். அப்புறம் இன்னொன்னு, இந்த பேன் இந்தியன்லயே எனக்கு பெரிய நம்பிக்கை ஒரு ஒரு குருட்டடிங்க அது. அது வந்து இந்த ராஜமௌழி வந்து அவருடைய படங்கள்ல எனக்கு இப்ப வரைக்கும் இப்ப ராஜமௌழிட்டு இருக்கிற வேற ஒரு கிராஃப்ட்னால அது ஹோல்ட் ஆகுது. இல்லாட்டி மணிரத்னத்துக்கு என்ன பிரச்சனையாச்சோ அது கன்ஃபார்மா ஆயிருக்கணும். ஏன்னா அதுல எந்த நிலப்பரப்பும் கிடையாது. என்ன மொழிடா பேசுறீங்க நீங்க, எங்கடா இருக்கீங்க, இது என்ன கல்ச்சர் மைத்ரி கரெக்டா கிடையாது. அவன் படம் சொல்லி கரெக்டா பிளான் பண்ணி தானே எடுத்தாங்க. புஷ்பா 2ல மைத்ரி, புஷ்பா 2ல காமெடி பண்ணாதீங்க. புஷ்பா 2க்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கேட்டீங்கன்னா மும்முனை போட்டி மாதிரி தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர்னு 3 பேரும் மோதன கதைலாம் புஷ்பா 2ல நடந்துச்சு. ஆனா என்னன்னா அவங்க வந்து பிளானிங் வந்து எத்தனை 10 படம் தயாரிச்சாலும் அது ஒரு சில தயாரிப்பாளர் மட்டும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி வந்து அவங்க எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அவங்களோட பிசினஸை கரெக்டா ப்ராப்பரா பண்றாங்க. சேவை இந்த சில சேவை ஏமாத்துவாங்க. நாங்க வந்து கலை பயணத்துக்காக வந்திருக்கேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நிறைய தயாரிப்பாளர் ஏமாத்துவாங்க. கலை சேவைக்காக வந்திருக்கேன், நான் வந்து எனக்கு பணம் பெருசு இல்லை அப்படிமா. ஆனா அவங்க அப்படி கிடையாது. இந்த வருஷம் பட்ஜெட் நம்ம 1000 கோடி ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 1000 கோடியில எத்தனை படம் போடுறோம்னு சொல்லி அது ஒதுக்கினா அதுக்கு மேல 1 ரூபா கூட போட மாட்டாங்க. கரெக்டா ப்ராப்பர் பிளானிங்ல இருப்பாங்க. அப்படி வந்து மைத்ரி வந்து கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்பயே பாருங்க,
அடுத்த வருஷத்துக்கு அதாவது 2025 26க்கு 2000 கோடி ஒதுக்கிடுறாங்க. அவங்க இன்னும் எந்த படமே அனௌன்ஸ் பண்ணல, ஆனா 2000 கோடி ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய 2-3 படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். இந்த வருஷம் அவங்க 1000 கோடி போட்டிருக்காங்க. அதை ஒரே படத்துல எடுத்துட்டும் போயிட்டாங்க புஷ்பா 2ல பயங்கரமா. அது வந்து ப்ராப்பர் பிளானிங்ல பண்றாங்க, அவ்வளவுதான் பிசினஸ். அது இன்னொன்று பிரகாஷ், அதுலயுமே பிரச்சனையாச்சு. அதுல வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஹைட் வந்து சரியா வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் 25 நாள் ஷெட்யூல் போட்டு திருப்பியும் போய் அந்த படத்துல எத்தனை ரீஷூட் போச்சு புஷ்பா 2ல. ஆனா ரீஷூட் மட்டும் உங்களுக்கு இல்ல, என்னன்னா கிளியரா தெரியும் அது காசு அதான் திருப்பி ஏன்னா வந்துரும்ல. ரீஷூட் மட்டும் இல்ல, அந்த படத்துல டேரக்டர் கோச்சிட்டு போயிட்டாரு, ஹீரோ ஒரு சைடு கோச்சிட்டு போயிட்டாரு. அப்ப டேரக்டர் இவங்க ப்ரொடியூசருக்கு ஒரு சைடு மியூசிக் டேரக்டர் மேல கம்ப்ளைண்ட். அப்ப என்ன பண்ணா, டேரக்டர் என்ன சொல்ல, திரும்ப அதே மியூசிக் டேரக்டர் தான் வேணுங்கிறாரு. ஏன்னா அவர் ஜிஎஸ்பி இல்லாம மியூசிக் படமே பண்ண மாட்டேங்கிறாரு, நான் தேவிஸ்ரீ பிரசாத் இல்லாம படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அப்ப என்ன பண்றது, வேற வழி இல்லாம இந்த படத்துல தேவிஸ்ரீ பிரசாத் பேரையும் போட்டுட்டு கிரெடிட்ல வந்து அவர் பேர் கிரெடிட்ஸ் அவர் கொடுத்துட்டு, ஆனா சாம் சேஸ் கிரெடிட்ஸே கொடுக்காம சாம் சேஸ் மியூசிக்கை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு கடைசி வரைக்குமே அவங்க வந்து ஜஸ்ட் தனியா ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கல, அப்படியே ஒரு அடிஷனல் மியூசிக் அப்படின்னு மட்டும் போட்டு முடிச்சு போயிட்டாங்க. டேரக்டர் இருக்காங்க இது மாதிரி மும்முனை போட்டி நிறைய அடிச்சு நிறைய ரீஷூட் போச்சு. படத்துல அவங்க பிளான் பண்ண சீக்வன்ஸே எடுக்கல. சொல்ல போனா அவங்க பிளான் பண்ண சீக்வன்ஸ்ல அடிஷனலா இன்னொரு 30 நாள் ஷூட்டிங் போட்டுருக்குறாரு சுகுமார், ஆனா அந்த சீக்வன்ஸ் எடுக்கவே இல்லை. எடுக்காம அவங்க பிளான் ரிலீஸ் பண்ணி எப்படி இந்த படம் இந்த இது வரைக்கும் போட்டோம் படம் வரட்டும் அப்படின்னு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 30 நாள் ஷூட்டிங் போக வேண்டியதெல்லாம் இருக்கா புஷ்பா 2லயே. அதுவும் அது இருக்கு. அப்புறம் அது போக இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப என்னன்னா, இப்போ மைத்ரியோட இது இருக்குல்ல, அடிப்படையா இந்த படத்துல நம்ம எவ்வளவு காசு எடுக்க முடியும் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு மினிமமா எங்களுக்கு இவ்வளவு வந்துடும், இதை தாண்டி நாங்க இறங்க மாட்டோம் அப்படிங்கறது ஒண்ணு தெரியும். அப்ப நீங்க ரிஸ்க் இருக்கிறதா இருந்தா ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்கலாம். இன்னொன்னு இது புஷ்பா 2க்குள்ள வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படம் வெற்றி பெறலாம் கிடையாது, இந்த படத்தை கயிறை கட்டி இழுத்துட்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்துட்டாலே நான் வெற்றிதான்ற மோடு கவி வந்துட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு போச்சுன்னா, ஹீரோ வந்து நான் போய் கொஞ்ச நாள் வெளிநாட்டுல உட்காந்துக்கிறேன், அடுத்து D1 இப்ப நான் போய் உட்காந்துக்கிறேன், நானும் மட்டும் நீ மட்டும் போக நான் மட்டும் என்ன அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்ல இப்ப அதே மாதிரி ஒரு படம் போயிட்டு இருக்கு. அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாலே பெரிய வெற்றின்ற அளவுக்கு. ஆனா இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஹீரோட இன்னொரு படம் இப்ப பயங்கரமா ஓடிச்சு அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்து எப்படியாவது இப்ப கொண்டு வந்துடலான்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லாட்டி அந்த படத்தையும் அதே மாதிரிதான் கொண்டு வந்து வெளியே விட்டாலே அது வெற்றின்ற அளவுக்கு தான் ஆகுது. இப்போ யார் ப்ரோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. யார் ப்ரோ LIK சொல்றாரு. அது விக்னேஸ்வரன் பண்ண தப்பு தானே, ஹீரோ மேல தப்பு இல்ல. இல்ல ஹீரோ மேல இல்ல, ப்ரொடக்ஷன் விக்னேஸ்வரன். சரி பிரேக் ஆகுது. அது ஐபிஎலுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்துடுறேன். என்னன்னா, நாளைக்கு நம்ம ஐபிஎல் பத்தி பேச போறோம், நாளைக்கு மறுநாளும் நாளைக்கு பேச போறோம். இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப நேரம் ஐபிஎல் பேச போறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பேச போறோம். அந்த 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் என்ன பேச போறோம்னா, சும்மா நம்ம அப்படி இப்படி எதுவுமே வேணாம், ரொம்ப ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் பேச போறோம். ப்ரெடிக்ஷன் சொல்லணும். அந்த ப்ரெடிக்ஷன் எதுக்காக சொல்றீங்கன்னா, ட்ரீம் 11 பர்பஸ்க்காக தான் பெரும்பாலும். அதையும் சொல்லிடுறேன். 22 பேர் செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த விளையாடுறதுல 11 பேர்த்து நீங்க செலக்ஷன் பண்ணி கொடுக்கணும். 22 பேர்த்துல கரெக்டா இந்த 11 பேர் தான் நல்லா இருக்கும். யாரு செலக்ஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அடுத்த நாள் நம்ம வந்து சொல்லி பேசிக்கலாம். அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாம். பர்ஃபெக்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லணும். இது வந்து ட்ரீம் 11க்காக மட்டும்தான் நம்ம பேசுறது. ஐபிஎல் இந்த மேட்ச் ஜெயிக்குது அந்த டீம் ஜெயிக்குதுங்கிறதுலாம் அடுத்த ப்ரெடிக்ஷன் மட்டும் தான், ஜஸ்ட் சிம்பிள் பண்ணுக்காக. ஆனா சீரியஸ் டிஸ்கஷன் உங்களுடைய யாருடைய சொல்றதெல்லாம் பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். யார் வந்து அது ஏன்னா இங்க நமக்கு இப்போ எனக்கு வந்து நல்லா ஐபிஎல் ட்ரீம் 11க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் கிரிக்கெட்னாலே. ஆனா உங்களுக்கு நிறைய பேத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய அனுபவம் இருக்கும், டோட்டல் ப்ரெடிக்ஷன் பண்றது, அப்புறமேட்டு அந்த எப்படி சொல்றது, அந்த ஸ்டேட்ஸ் சொல்லுவோம்ல, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அப்படிப்பட்ட ஆட்கள் யாராவது டெய்லி சொல்றதா சொல்லலாம். ட்ரீம் 11 டீம் சொல்ற மாதிரியே சொல்லலாம். அது ஒரு 10 நிமிஷம் மட்டும் 5 நிமிஷம் மட்டும் அது ஜாலியா பேசலாம். யார் ரொம்ப அதிகமா பர்ஃபெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ சனிக்கிழமை மேட்ச் ஃபர்ஸ்ட் நம்ம பேசுவோம். சனிக்கிழமை மேட்ச் KKRம் RCBயும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளேயிங் 11 அது வந்து ப்ரெடிக்ஷன், பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். அதுல இந்த இவங்கலாம் வந்து ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கூடுதலா. அப்புறம் இவங்க கேப்டனா போட்டு அடிச்சு நவுத்திடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரொம்ப சிம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ், ரொம்ப பெருசா ரொம்ப டீப்பா போவானா. வந்து இந்த இவர் விக்கெட்டுக்கு இவரோட பவுலிங்ல அவர் ரொம்ப வீக்கு, இந்த கிரவுண்ட்ல இவர் இப்படி அடிப்பாரு, அந்த மாதிரி நம்ம வந்து டோட்டல் ஸ்டேட்ஸ்க்குலாம் போக வேணாம். ஜஸ்ட் உங்களோட கெஸ் ப்ரெடிக்ஷன் வித் வந்து பேசிக் ஸ்டேட்ஸோட போதும், அவ்வளவுதான். ஆனா RJ விஷாலுக்கு வந்து கிரிக்கெட் பத்தி அவ்வளவு நாலேஜ்னு சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது உண்மைதாங்க.
ஏன்னா எந்த டாபிக் கொடுத்தாலும் கட்ட 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 கடன்னு பேசிட்டே இருப்பீங்களே. நானும் ஆனா இதை ஆக்சுவலா கத்துறேன். என்னன்னா இந்த இது ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்னா வெறும் டீம் மட்டும் எல்லாரும் என்ன டீம் ட்ரீம் என்ன டீம் எடுத்திருக்கோமோ அதோட போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே கமெண்ட்ல போட்டுடலாம். அதுலயே கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே இருக்கும். அப்புறம் அதை பத்தி யாரு நல்லா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க அடுத்த நாள் அதை பத்தி பேசலாம். அது பெட்டரா இல்ல இருக்கும். இல்ல அது என்னன்னா தன்னுடைய பர்ஃபெக்ட் டீமை ரிலீஸ் அந்த டைமுக்கு முன்னாடி வந்து போடுறது வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பர்ஃபெக்ட் டீம் ஜஸ்ட் நம்ம சும்மா சொல்லலாம், சும்மா கெஸ்ஸுக்காக சொல்லலாம் அப்படின்னு வேணா ஏதாவது டீம் போடலாம். நான் இல்ல சொல்றேன் 8 மணிக்கு இது முடிஞ்சிடும், டெட்லைன் முடிஞ்சிடும் பிரகாஷ். அதுக்கு மேல போட முடியும். நான் அதுக்கு தான் நாளைக்கு மேட்சுக்கு இன்னைக்கு பேசுறது நம்ம ஓகேங்களா. நம்ம இன்னைக்கு மேட்சுக்கு நம்ம பேசினா நல்லா இருக்காது. நம்ம பேசுறதுனா நாளைக்கு மேட்சுக்கு இன்னைக்கு பேசினாதான் நல்லா இருக்கும். அப்ப ஏன்னா சனிக்கிழமை கேகேஆர் ஓகே வெர்சஸ் ஓகே. ஆர்சிபி மேட்சா, அப்ப நாளைக்கே நாளை மறுநாள் அந்த அந்த மேட்சை மட்டும் பத்தி பேசலாம், வேற எதுவுமே பேசாம. அந்த ஒரு மேட்ச் 2 டீம், அதுல 22 பேர், அதுல 11 பேர் நம்ம பேச போறோம். அந்த 11 பேர்ல ஒரு பெஸ்ட் 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன், அந்த 2 பேர் நாளா கூட சொல்லலாம். இந்த 2 கேப்டன் 2 வைஸ் கேப்டன் சொல்லலாம். ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ்ல யார் கரெக்டா சொல்லியிருக்காங்களோ அந்த மேட்ச் அன்னைக்கு நம்ம பேசலாம். பார்த்தீங்களா, இவர் சொன்னார் பர்ஃபெக்டா பேசியிருக்காரு அப்படிங்கிறத பேசலாம். அடுத்த நாள் அதுக்கு அடுத்த மேட்சை பத்தி பேசலாம். அவ்வளவுதான். அதுல யாரோட ஒரு பக்காவா இருந்ததுன்னா அதை அவங்க லீடர் போர்டு மாதிரி prediction நோட் பண்ணிட்டே வாங்க. அவங்களுக்கு ஏதாவது குலுக்கல் முறையில பிரைஸ் கொடுங்க. இல்ல அதுல குழுக்கள் முறையில கிடையாது, டைரக்டாவே பரிசீலனை பிரகாஷ் வந்து தங்கசேகரன் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு. யாராவது ஒரு டீம் சொல்லி பர்ஃபெக்டா சொல்லி அதுல நான் அந்த டீமை போட்டு அதுல நாம ஸ்மால் லீக்கோ கிராண்ட் லீக் ஜெயிக்க முடியாது. கிராண்ட் லீக்ல 3 கோடி பேர் விளையாடுறாங்க, நமக்கு அதுல போக முடியாது. ஸ்மால் லீக்ல பெருசா ஜெயிச்சா அவங்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும். ஆறுதல் பரிசுகள் மட்டும் கிடையாது, சிறப்பு பரிசுகளே வழங்கப்படும். ரைட்டு, வேற என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. ஐபிஎல் டாபிக் அவ்வளவுதான், நம்ம அதை பத்தி பேச நாளைக்கு தான் அதை பத்தி டீட்டெயில்டா டோட்டல் அனலைஸ் பண்ண போறோம். அது நாளைக்கு பேசுவோம். இப்ப வேற என்ன ஸ்பெஷல் இருக்கு சொல்லுங்க, பேசுவோம். அந்த சுராஜ் இல்லையா கரெக்டா அப்படின்னு சொல்லியிருக்காருல வீரதீரசுரன், அவரோட இன்டர்வியூ பாத்தீங்களா? எனக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரி ஒரே இன்டர்வியூ 15 சேனல்ல போட்டாங்க. அது ஒண்ணுதான் வருத்தம், மத்தபடி செம ஃபன்னான இன்டர்வியூ. ஆனா என்னன்னா மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தாங்க. வேற யாரும் எனக்கு பேசுறதும் அந்த அளவுக்கு பிடிக்கல. விஜய் சூர்யா பேசுறது கூட இப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இல்ல. விஜய் சூர்யா பேசுறது கூட இன்ட்ரெஸ்டா இல்ல. சுராஜ் வந்து நல்லா மொரட்டு பண்ணு. அவர் ஏன்னா அந்த பாதி தமிழ்ல பேசுறாருல, அந்த பாதி தமிழ்ல பேசுற ஆளுங்களே நல்லா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க பேசணும் முயற்சி பண்றாருல, அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா பேசுறாரு. எனக்கு ஸ்டார்டிங்ல நான் ஒரு ட்வீட்டே பண்ணிருப்பேன். ஏன்னா சுராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஒரு காமெடி ஆக்டரா வந்தவர். ஒரு காமெடி அந்த ஒரு டோட்டலா நரைச்ச முடி கெட்டப்ல ஒண்ணு இருக்கும், எர்ரா வண்டின்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். அந்த எர்ரா வண்டின்னு காமெடி சிவாஜி காமெடி போட்டு பாருங்களேன், மொரட்டு ஃபன்னா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பக்கா காமெடினா இருந்து அதுக்கப்புறம் சைட ஒரு குணச்சித்திர நடிகரா வந்து அப்படியே டோட்டலா வில்லன் ரோல் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோ ரோல் பண்ணி இப்போ வந்து மற்ற லாங்குவேஜ்ல நான் ரொம்ப காலமா எதிர்பார்த்தேன், அது முக்கியமா தமிழ்ல நான் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு படத்துல வந்திருக்காரு. எப்படின்னா ஒரு சைடு விஜய் சூர்யா, ஒரு சைடு விக்ரம், ஒரு சைடு இவரு. அப்ப எப்படி இருக்கும் ஒரு 3 பேர் சேர்ந்து 3 பேருக்கு சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல ஒரு 12 நிமிஷத்துக்கு மேல சொல்றாங்க ஒரே ஷாட்ல சீக்வன்ஸ். அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ஒரே ஷாட்டு, அது 3 பேர் 3 பெரிய பர்ஃபார்மர்ஸ். அதுக்காக இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்க்காருமே சூராஜ் மாதிரி இந்த பர்ஃபார்மர் விஜய் சூர்யா, விக்ரம், இந்த 3 பேரும் தான். அதுக்கப்புறம் தான் மெயினா டேரக்டர். ரைட்டு. ஆல்சோ இன்னொரு விஷயம், அந்த ஒரு காமெடினால ஆக்சுவலா எல்லாருலயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும். ஒரு நல்ல காமெடினா இருந்தாங்கன்னா அவங்களால வேற எல்லாத்தையுமே ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா அதான் உள்ளதுலயே கஷ்டமான நடிப்பு. அந்த நடிப்பு வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா மீதி எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். இப்ப சூரி வந்தார்ல, சூரியும் இதே மாதிரி தானே காமெடினா வந்தாப்ல. ஆனா அதுக்கப்புறம் குணசேகரம் பண்றாப்ல, இப்ப வில்லன் பண்றாப்ல, கொட்டுக்காலில ஹீரோ பண்றாப்ல, எல்லாமே வருது பாருங்க. மாஸ் வருது அவருக்கு, ஸ்கிரீன் பிரசன்ஸ் வருது, எல்லாமே. சந்தானம் இல்லங்க நல்ல காமெடி தான். சந்தானம் வந்து காமெடினா பாடி லாங்குவேஜ் கிடையாது. இப்ப நீங்க வடிவேல் மாதிரி கிடையாது. அவருக்கு வந்து கவுண்டர் அடிக்கிறது தான் அவரோட ஸ்பெஷல். என்ன கவுண்டர் அடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த காமெடி தான் அது. பிரகாஷ் ப்ரோ டவுட் கேட்கலாமா? அப்போ சொல்லுங்க பிரதர். ப்ரோ இப்ப லூசிபர்ல வந்து என்ன ப்ரோ லைக்கா பெரிய வர மாட்டேங்குது, என்ன மேட்டர் ஆச்சு ப்ரோ? அது அவ்வளவுதான், லைக்கா கிடையாது, லைக்கா படம் கிடையாது அது. அது ஜஸ்ட் லைக்கா செட்டில் பண்ணி அமுச்சிட்டாங்க. இனிமேல் வந்து அது பேருக்கு வேணா லைக்கா பேர் இன்னும் இருக்கு. இன்னும் வந்து 2 படம் இருக்கு. 2 படம் இன்னும் 2 படம் வந்து ஜெயசத் சஞ்சய் படம் இருக்கு. இந்தியன் 3க்கு என்ன முடிவுன்னு தெரியல. இந்தியன் 3 போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. அது என்ன முடிவுன்னு தெரியல. 2 படம் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட கடையை மூடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்பெல்லாம் லைக்கா சாப்டர் முடிஞ்சா ப்ரோ? அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க. அது முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே ப்ரோ, ஓகே. ரெண்டுமே சொல்லலாம்.
அதுதான் ப்ரோ டவுட்டா இருந்துச்சு, அதுதான் கேட்டேன் ப்ரோ. இப்ப ஓகே கோகுலம் ஓகே. மூவிஸ்லாம் எனக்கு படம் ரிலீஸ் பண்றாங்களா ப்ரோ? சொல்லுங்க. இப்ப கோகுலம் கோகுலம் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்களா எல்லா இடத்துலயும்? ஆமா ஆமா, தமிழ்நாடு அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. டோட்டல் தமிழ்நாடு அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. டைரக்ட் தேட்டர் சேட்டிங் பண்றாங்க. கூடுதலா ரெட் ஜெயின் மியூஸ் கூட அவங்க தைய வச்சுக்குவாங்க நினைக்கிறேன், தேட்டர் சேட்டிங் பண்றதுக்கு. ஏன்னா வந்து தமிழ்ல லைக்கா எடுக்கிற படங்கள் ஃபுல்லாமே கேரளால அவங்க தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. தமிழ்ல வந்து லைக்கா பண்ணப்போ வந்து ரெட் ஜெயின் மியூஸ் தேட்டர் சேட்டிங் பண்ணாங்க. அதனால இவங்க ஆமா தேட்டர் சேட்டிங் பண்ணி கொடுப்பாங்க இந்த படத்துக்கு, எம்புரானுக்கு. அதே மாதிரி டோட்டல், அதாவது ஒட்டுமொத்த செலவும் கோகுலம் தான். அதாவது பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவோம். அந்த செலவு உட்பட எல்லா செலவும் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குற வேலை வந்து கோகுலம் தான். அவர் கோகுலம் வந்து ஏற்கனவே தமிழ் படங்கள் நிறைய படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு, ப்ரொடியூசராகவும் இருக்காரு. இப்போ கரெக்டாக மேட்ச் ஆகும் தமிழுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் டைரக்ட் ரிலீஸ் மாதிரி, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ரைட்டு. அடுத்து முன்னாடி பேசணும்ல அந்த காமெடியன் டு வில்லன்னு. அந்த காமெடியன் டு வில்லன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெலுங்குல வந்து டிஸ்கோ ராஜான்னு ஒரு படம் இருக்கும். அந்த டிஸ்கோ ராஜா ரவிதேஜா படம். டபுள் ஆக்ஷன் படங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டபுள் ஆக்ஷன் படம். அதாவது நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா மகன் ரெண்டு பேரும் ரவிதேஜா தான். ஆனா ரெண்டு பேத்துக்கு ஒரே லுக்கு. அதாவது அப்பா மகனா நம்ம எத்தனை காலங்காலமா பார்த்துருப்போம். அப்பா வந்து நரைச்ச முடி, இல்ல வயசான கெட்டப்பு, ஏதாச்சும் ஒரு இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம டிட்டோ, அப்படியே சேம், அப்படியே க்ளோன் மாதிரி ரெண்டு பேர் இருந்தா எப்படி இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் அப்பா மகன். அதுக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் வச்சிருப்பாங்க. அதுல வந்து வில்லன் அப்படின்னு யாருன்னா சுனில் தான் வில்லன். காமெடி ஆக்டர் இருக்காரு சுனில், அவர் தான் முதல்ல வில்லன் அடிக்கிறாரு. எனக்கு அந்த படம் பார்த்த உடனே தோணுது என்னன்னா, சந்தானம் வந்து இந்த மாதிரி ரோலுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரோல். ஒரு என்னன்னா ஒரு படத்துல காமெடியா மாதிரியே இருந்து கடைசியில வந்து வில்லன் ரோல் வந்து சந்தானம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த படம் வந்தப்ப நான் ட்வீட்டே பண்ணியிருப்பேன். சந்தானமும் வடிவேலும் எனக்கு வில்லன் நடிக்கணும்னு ஆசைன்னு. வடிவேலு ஒரு சீரியஸ் ரோல நடிச்சா நல்லா இருக்கும். வடிவேலு சிரிக்க கூடாது, சீரியஸ் ரோல், சிரிப்பே பண்ணக்கூடாது, காமெடி பண்ணக்கூடாது, சீரியஸ் ரோல் பண்ணா நல்லா இருக்கும். அந்த டைம்ல 2 ட்வீட் பண்ணியிருப்பேன். அதுல ஒண்ணு வந்து கிடைச்சிருச்சு. ஏன்னா மாமன்னன்ல வடிவேலு வந்து காமெடி பண்ணாம சீரியஸ் ரோல் பண்ணாரு. எனக்கு அது மாதிரி சந்தானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட்லயோ இல்ல வந்து டோட்டலா ஒரு சிரிப்பு வர வைக்காத ஒரு சீரியஸ் ரோல் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா எப்ப அது நடக்கும்னு தெரியல. நீங்க யாரும் டிஸ்கோ ராஜா முதல்ல பார்க்கல அதுக்கு பாருங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, இதை நான் பண்ணி காட்டுறேன், இதை நான் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து நான் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நீங்க உழைப்பு பண்ணணும். என்ன சொல்றேன், சூரி என்ன உழைப்பு போட்டார் பாத்தீங்களா? அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அநியாயத்துக்கு உழைச்சாப்புல மனுஷன். பாடி லாங்குவேஜ்ல இருந்து. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. சூரி இது வரைக்கும் பண்ண எல்லா படமும் சரி, இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா படமும் சரி, அந்த கதை எல்லாமே அவர் சொல்றது. மீதி அவங்க வந்து திரைக்கதை பண்ணி கொடுத்து டைரக்ட் பண்றது தான் டைரக்டர்ஸ் பண்றாங்க. மீதி மத்தபடி எல்லாமே அவர் வச்சிருக்காரு. அவர் பார்த்த அப்சர்வேஷன்ல அவர் பார்த்த ஒரு கேரக்டர். அந்த கருடனா இருக்கட்டும், கருடன்ல வந்து அவர் ஊர் பக்கம் அவர் பார்த்த ஒரு பூசாரி. எல்லாரும் அவர் வந்து ரொம்ப இதுவா திட்டுவாங்க. ஆனா சாமி ஆடுறப்ப மட்டும் அவருக்கு பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்கன்றத பேஸ் பண்ணி அப்படி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கதை தான் அது. இப்ப பண்ணிட்டு இருக்கிற மாமன்ல இருந்து எல்லாமே அவரோட கதை, சூரியோட கதை. இப்ப அடுத்து அவர் பண்ண போற அடுத்த ஒரு 2 படம் இருக்கு. வெற்றியோட கோ டைரக்டர் கூட ஒண்ணு பண்றாரு, மதிமாறன் கூட. அதுல இருந்து எல்லாமே இவரோட கதை தான் அது. இவரு அப்போ நீங்க அதுக்காக அவர் உடம்ப நீங்க அவர் என்னவா தயார்படுத்திக்கிறாரு, அந்த குரலை போய் இதுக்காக அது பேர் என்ன, கொட்டுக்காளிக்காக வந்து குரலை போய் வாண்டடாவே உடைச்சுக்கிட்டு மாத்தினது, இந்த மாதிரி அவ்வளவு அது மெனக்கல் அவங்க பண்றாரு. அப்பா நீங்க கடைசியா பயோபிக்கும் எப்ப பண்ண பாத்தீங்கன்னு போறாருன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அவங்க அப்பா பைப்புக்கு வந்து அவர் முன்னாடியே எழுதி வச்சிருந்த கதை அது. அது சினிமா பண்ணலாம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அது வெப் சீரிஸா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்ப இவ்வளவு உழைப்பு போடுறாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரி சந்தானம் எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணல. நீங்க கவுண்டமணியோ சந்தானமோ இந்த மாதிரி நான் என்னோட ஃபேமை பயன்படுத்திக்கிட்டு வெறும் ஹீரோ நடிக்கிறேன் அப்படின்னா இல்ல அது கிடைக்காது. கவுண்டமணி கூட வில்லன் நீங்க அடிச்சிருக்காரு. அதுக்காக ஒரு உழைப்பு பண்ணணும். கவுண்டமணி கூட வில்லன் அடிச்சிருக்காரு. இல்ல நான் 2-3 வில்லனா பல சொல்ல, படங்கள். இப்போ நான் ஹீரோவா நடிக்கிறத சொல்றேன். இப்ப ஹீரோவா நடிக்கிறவர்கள பிராஷ் நான் சொல்றது அந்த அந்த மெனக்கெடுதும் அந்த இதுவும் இல்ல பாருங்க. என்னோட பிராண்டுன்னு ஒதுக்கி என் பேருன்னு இருக்கா நான் காப்பாத்திக்கணும்னா நான் இது எல்லாத்தையும் சூஸ் பண்ணணும். எனக்கு இது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. இப்ப சூரிய நினைச்சிருந்தா அவருக்கு என்ன வேற ஆளா இருக்க மாட்டாங்க அவரை வச்சு பண்றதுக்கு. எத்தனையோ பேர் வந்து அவரை கேட்கறாங்க. ஆனா என் பிராண்டுன்றதை நான் காப்பாத்திக்கணும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனத்தோட ஒரு பண்றாருல, அந்த கவனம் ஆக்சுவலா செகண்ட் இன்னிங்ஸ் திருப்பி வரோன்றப்ப கவுண்டமணிக்கெல்லாம் இருந்திருக்கும். அது சந்தானம் கவுண்டமணிக்கெல்லாம் அந்த இது இருக்க மாட்டேங்குது. சந்தானம் அதுலயும் பயங்கரமா சேஃப் டிராவல் பண்றாரு. ஒரு படம் ட்ரை பண்ற மாதிரி போறாரு. ஒருவேளை அது போச்சு அப்படின்னா திலீப் துடு 3, திலீப் துடு 4 அப்படி இப்படின்னு வச்சு பண்ணிடுறாரு. அதான் சொல்றேன், ஒண்ணு போறாரு அப்படி லைட்டா. ஆனா ஏஜென்ட் நாயர் அவர் ஏங்க அந்த படத்தோட ஒரிஜினல் பாத்துருக்கேன். எப்படி ஒரு சம்பவம் அது, ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா. சாய் ஸ்ரீனிவாஸ் ஆத்ரேயா வந்து ஒன் ஆஃப் தி பிரில்லியன்டான படம் அது. கிட்டத்தட்ட ஜாதி ரத்னம் மாதிரி இன்னொரு படம் அது. அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து அதோட கோரையே செதைச்சு எமோஷனல் ஆக்கி. அதான் சொல்றேன்.
அதான் சொல்றேன். நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு ஸ்கிரிப்டை பத்தி தெரியணும், அதோட டிஎன்ஏ புரியணும். அதை புரியாம போய் வச்சு நீங்க மொத்தமா மாத்தி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஏக இந்த சந்தானத்தோட டைலாகே தாங்க அதுக்கு போறதும், இந்த அதை பிறகு வித்து எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆகுற அப்படின்னு கேட்பார்ல பாசங்கிற பாஸ்கர்ல, அந்த மாதிரி தான் நீங்க பண்றீங்கன்னு முடிவாயிருச்சு ஒரு சீரியஸா. அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றீங்கன்னு இருக்கா, சக்கப்போடு போடு ராஜாவா பண்ணுவீங்க எக்ஸ்பெரிமெண்டேஷன் நீங்க வேற ஏதோ ஒன்று குழு குழுவாச்சு படமா எனக்கு அது ஃபுல்லா ஒர்க் ஆகல. ஆனா ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் நீ ஏன் பண்ணுன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது குரு ஒரு மிஸ். ஆனா இது மிஸ் கிடையாது. நீங்க பண்ண மத்த படம்லாம் நீங்க போய் வேற யாரோவா நீங்க ஆகணும்னு நினைச்சிட்டு போய் கிடத்துல விழுகிறது. அதை சூரி பண்ணவே இல்லை பாருங்க. அதை சூரியும் பண்ணல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முன்னாடி இவரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புல. விவேக்கோட ஒரு முன்னாடி லைட்டா போய் சொதப்பினதுக்கு அப்புறம் கடைசியா திருப்பியும் பண்ணப்ப அந்த ஒரு படம் அந்த வெள்ளக்காரங்க வச்சுக்கோங்க. அதான் அந்த வெள்ளை பூக்கள் அந்த மாதிரி அட்லீஸ்ட் அவர் ட்ரை பண்றாரு. சரி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. நீங்க அந்த ஜோனுக்கு போகணும். அப்படி போலாட்டி எக்ஸ்பெரிமெண்டேஷன் நீங்க துணிஞ்சு ஏதோ ஒண்ணு ஒரு கதையோ உங்க மேலதானே வருது, உங்களுக்கு அதானே ஆடியன்ஸ் உள்ள வராங்க, அப்ப நீங்க அதை பண்ணணும்ல. என்னாச்சு என்னாச்சா கிரீட் லாண்டோம் மாவீரன் எங்க ஆளையே காணா? 2 நாளா 3 நாளா சும்மா வரீங்க இருக்கீங்க போறீங்க. தெரியல ப்ரோ, ஏதாவது கண்டென்ட் நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வந்தா கூட பஸ்ல ஏறலாம். ரைட்டு, சரி ரைட்டு. மணி 9:30 சரி, அப்ப எனக்கு ஒரு முடிச்சிடலாமா? கேள்வி இருக்கு, இக்னோர் பண்ணாம பதில் சொல்றதா சொல்லுங்க. சரி ரைட்டு, கேள்வி கேளுங்க. தக் லைஃப் 150க்கு வித்துருக்கு ஓடிடி, இது கூலி 120 தான், என்ன கதை? மணிரத்னத்தோட போன படம் என்ன அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் மணிரத்னத்துக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு விஷயம்ன்ற ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஆக்சுவலா அந்த விலைக்கு தான் வித்திருக்கான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இல்ல நான் என்ன பிளஸ் சொல்ல வந்தேன்னா, கமலோட போன படமும் பெரிய ஹிட், இதுவும் ஒரு ஹிட். இல்ல எனக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்பர்ஸ், இந்த அபிஷியல் நம்பர்ஸ் இருக்குல்ல, அது அபிஷியலா யார் சொல்றான்னு இருக்குல்ல, அதுவே நமக்கு உறுதியா தெரியாதுங்கிற பட்சத்துல 100% கன்ஃபர்மேஷன் கிடைக்காதுங்கிற பட்சத்துல எப்படி கம்பேர் பண்ண முடியும் ஆமா, அப்படிங்கறத அது நான் கேட்டது நான் காரணம் நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன், அபிஷியலா இன்னும் நம்பர்ஸ் வரல. எல்லாரும் அப்படியே வந்தா கூட இல்ல, இதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரகாஷ். ஏன் தெரியுமா, 35 வருஷம் கழிச்சு இவங்க சேர்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட பாலிவுட்ல எல்லாம் காட்டு தீ மாதிரி பரவி இருக்கு. அவங்க வந்து பயங்கரமா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மணிரத்னமும் கமல்ஹாசனும் திருப்பி சேர்றாங்களான்னு. அண்ட் கமல் பண்ண ஒரு பிராண்டிங் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப இந்தியா முழுக்க போய் ஒண்ணு பண்ணிட்டு வந்தார் தெரியுமா, இந்தியன் டூக்கோ இந்த இதுக்கோ போய் பண்ணிட்டு வந்தார்ல, அதுல ஒரு பெரிய இது ஒண்ணு கிரியேட் ஆயிருக்காங்க. ஓகே, ஒரு படம் அடுத்துமா இவர் அதுல எல்லாத்துலயும் போய் போட்டு வந்துட்டாரு, இந்த மணி கூட திருப்பி படம் பண்றேன், மணிரத்னம் கூட திருப்பி படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் ஓரளவுக்கான ஒரு ஃபாரின் இதுவும் இதுக்கு இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இதுக்கு இருக்கு, ஓவர்சீஸ் வெளிநாட்டுல இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஓடிடி நல்ல விலைக்கு வாங்கினா ஆக்சுவலி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வாங்கலாம் தான். பட் இன்னும் இதெல்லாம் அபிஷியல் கிடையாது, இதெல்லாம் சும்மா இங்க இருக்கிறவங்க சொல்றேன். ஜிபி எவ்வளவு போச்சு? எனக்கு ஆஸ் கமல் ஃபேனா ஹாப்பி தான். கமல ரஜினியோட நம்ம 30 கோடி அதிகமா இருக்கும்னு. அந்த காம்போ பெஸ்ட் காம்போ தானே. ஜெயிலர் 600 கோடி, லோகேஷோட லியோ. ஆனா இத மட்டும் விடவே மாட்டீங்கல்ல, அவனை விட நாம அதிகம் அப்படின்றது ப்ரோ. அதான் நான் முழுசா முடிக்கவே இல்லை இன்னும். ஆனால் ரஜினிக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அவரு ஜெயிலர்ல 600 கோடி கொடுத்தாரு, லோகேஷும் லியோல 600 கோடி கொடுத்தாரு, அந்த காமோக்கும் ஒரு பவர் இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஜிபி ஓடிடி எவ்வளவு போச்சு? முன்னாடி வாங்கிட்டாங்க அது 90 to 95 சொன்னாங்க. அது வந்து கம்மியான ரேட் ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னைக்கு டிஸ்னி சொல்லிட்டு இருந்தாப்ல தனியா ஆஸ் யூஷுவல் வன்மத்தை ஓடிடி எதிர்பார்த்தளவு ரொம்ப கம்மியா தான் போச்சு அப்படின்றப்ப வேணும்னே வன்மத்தை கொட்டுறப்ப. அவங்க ஏன் வன்மத்தை கொட்டுறாங்கன்னு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஏன்னா ஜிபியை காசு, பத்தி ரொம்ப ஏன்னா பாராட்டி பேசியிருந்தாங்க. ஏன்னா நீங்க ட்ரிகர் ஆகுறீங்க, அதை பத்தி பேசி நீங்க அதுக்கு வந்து அவனுக்கு தேவை அட்டென்ஷன், அதை நீங்க கொடுக்குறீங்க. அதனால அவன் வந்து திருப்பி ட்ரிகர் பண்றான். நான் உங்களன்னா நீங்க என்ன உங்களை சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க வந்து அவன் வந்து ஒரு 90 to 95 ஒரு ட்வீட் போறான்னு வச்சுக்கோங்களேன், சரி எனக்கு என்ன அப்படின்னு விட்டீங்கன்னா அவன் அதுக்கப்புறம் திருப்பி பேச போறான் அதை பத்தி. அப்படி இல்லைங்க, வலைபேச்சுல பேசினா பரவாயில்ல, அவங்க பேர் பேசி போலாம். வெளியில எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை சொல்றேன்.
வெளியில போயிட்டு என்னமோ நாங்க தான் வந்து எல்லாம் கரெக்டா சொல்றோம், உண்மையை சொல்றோம்ன்ற மாதிரி ஒரு ஐ மீன் மெயினா பிஸ்மி இதுல முருகேஷ் அதுல ப்ரோ வந்து இன்னைக்கு ஆச்சரியமா பாராட்டி இருந்தாங்க அந்த ஜிபிஓ, பாத்தீங்களா இல்லையா? இல்லைங்க, அது வந்து நீங்க அந்தரன் மட்டும் தான் பாராட்டாப்ல. நீங்க பிஸ்மியை நோட் பண்ணி பாத்தீங்களா? அதாவது எல்லாம் மிரடிட்டாங்களா அப்படின்னு அந்தரன் சொன்னானே, மிரடிட்டாங்கன்னா எந்த மீனிங்ல சொல்ல வர்றீங்க அப்படின்னு பாத்தீங்களா பிஸ்மி. அதே மாதிரி தனியா பிஸ்மி பேடி கொடுக்குற எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஜிபிக்கு வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க எதிர்பார்ப்புலாம் இல்லைங்க. விடாமுயற்சி வந்து ஃபிளாப் ஆயிட்டதுனால, பயங்கர ஃபிளாப் ஆயிட்டதுனால அடுத்து வந்து ஜிபி வந்து கமர்ஷியல் மீட்டர்ல இருக்கிறதுனால ரசிகர்களுக்கு இது பண்றாங்க தவிர பெரிய லெவல்ல எல்லாம் ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்ல. ரெண்டாவது வந்து சேட்டலைட் ஓடிடி லைன் சொல்லி டேபிள் லாஸ் தான் ஜிபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருந்தாப்புல. பாத்தீங்கன்னா இல்லையா அந்த பேட்டியை? அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க எங்க போய் அந்த மாதிரி ஒரு நடராஜன் வன்மத்தை சுடுகாடு நீங்க போட்டோம். கொட்டுறப்ப இல்லங்க இல்லங்க சிம்பிளா உங்கள்ட்ட நான் கேட்கறேங்க, பல தடவை சொல்லிட்டேன், வலைப்பேசி பேசி நம்மள்ட்ட இருக்கோம். நான் இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் வம்படியா நெகட்டிவ் பரப்புறாரு அப்படின்னா அதை நம்ம பேசி நம்ம அந்த நெகட்டிவ் தான் பரப்பிட்டு இருக்கோங்கிறேன். திரும்ப திரும்ப அவங்க அஜித்தை பத்தி பாசிட்டிவ் செய்தியவே நக்கல் தோணியில சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படின்னு நம்ம 100 தடவை சொல்லியாச்சு. பாசிட்டிவ் செய்தியவே நெகட்டிவா சொல்லக்கூடிய ஆட்கள்னு பலாயிரம் தடவை சொல்லியாச்சு. இப்ப சொன்னதுக்கு அப்புறமா அதை வந்து இன்னும் நம்மளும் சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்றதுல என்ன இருக்கு? அவங்க ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த படம் நல்ல படமா இருப்பாங்க, ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த படம் ஃபிளாப். ப்ரொடியூசருக்கு இருக்க கவலை இவங்களுக்கு எதுக்குங்கிற நமக்கு, அதாவது நமக்கு ஏதாவது கவலை தேவையில்லை, அது இவங்களுக்கு எதுக்கு? இவங்களுக்கு கவலை நம்ம, அதாவது எப்படின்னா நம்ம கவலைப்படுறதே தப்பு, இதுல இன்னொருத்தர் கவலைப்படுறாருன்னு சொல்லி நம்ம கவலைப்படுறது அதை விட தப்பு. அவன் அவன் எப்படி பண்ணா என்ன? இந்த மாதிரி சில பொய்யான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை சொல்றேன். ஆனா பொய் மட்டும்தானே சொல்றாங்க, பரப்புறதே நீங்க தானே, பரப்புறதே நீங்க தானேங்கிற. நான் என்ன, அவன் வேணுக்கு அவன் நோக்கமே என்னன்னா அந்த பொய்யை பரப்பிடணும் எப்படியும். அதை வந்து ஆப்போசிட் கேங் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு அவன் பண்றான். எப்படின்னா இப்ப வந்து ஒரு விஜய் படத்தை குறை சொன்னா அஜித் ரசிகர்கள் பரப்புவாங்க, அஜித் படத்தை குறை சொன்னா விஜய் ரசிகர்கள் பரப்புவாங்கன்னு அவன் பண்றான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அஜித் ரசிகர்களே சேர்ந்து அதை பரப்புறது, சேர்ந்து அது இப்படி பண்ணிட்டானே இப்ப அவன் திட்டம் பாரு, அவனை பரப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி அவன், அது என்ன அவன் நோக்கமே அதுதான். ஒரு படம் ப்ரொடியூசருக்கு லாபகரமான படம்னு நான் ப்ரொடியூசருக்கு தெரியும், அதை டேபிள் லாஸ் அப்படின்னு சொல்லி அவன் அதை ஒரு இது பண்ணலாம் நினைச்சுக்கிறான் அப்படின்னா அதை நம்ம பரப்புறதுல என்ன இருக்கு? அவன் நினைச்சு அதை டேபிள் லாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் செய்தி பரப்புறான். அது பரப்பி இண்டஸ்ட்ரியில பரப்பி ஒண்ணு அவன் செய்ய நோக்கமே. அதை சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல வர்றது, அவ்வளவுதான். இன்னொன்னு ப்ரோ, உங்களுக்கு ஒப்பீனியன்றது என்னவா வேணா இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டை கேட்டிருக்காங்க, ஜிபிஓ பாட்டை இன்னைக்கு வந்து வளர்ச்சி பேசல, அவங்க வந்து ஜிபிஓ பாட்டு கேவலமா இருக்கு, பாட்டை அது காதால கேட்க முடியல இப்படிலாம் சொன்னாங்கன்னா கூட அதுவுமே ஸ்டில் அந்த படத்தை பத்தி அதை பத்தி அதுவுமே ஃபேன்ஸை கடுப்பாக்கும். ஆனா அப்படி கடுப்பாகிறத விட இப்படி பண்றீங்க தெரியுமா, இந்த 90-95 கோடியா இல்லையா ஆமாவா அப்படியா அப்படின்னு இது என்ன பண்ணும்னா, எங்க திட்டம்னு நினைக்கிறவங்க கூட எங்க என்ன பேசிருக்காங்க போய் பாட்டு வரும்னு சொல்லி வியூ கிளிக் பண்றாங்கல்ல, அவங்க யூடியூப்ல வேலை பார்க்கறவங்க. யூடியூபோட வியூஸ் தான் உங்களுக்கு தேவை, உங்களுடைய கோபமும் உங்களுடைய ஹேட்டும் உங்களுடைய இதுவும் தான் அவங்களுடைய மூலதனமே. இல்ல நீங்க எவ்வளவுதான் கடுப்பாய் திட்டுறீங்களோ அது அவங்களுக்கு பரவி அது அவங்களுக்கு காசா தான் போய் முடியும். அவங்களுக்கு காசு போது போதும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த இமேஜ் வந்து நம்ம வந்து போட்டு உடைக்கிறது நல்லது தானே, அதைத்தானே சொல்றேன். அந்த இமேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியுங்க, நீங்க யார்ட்டங்க இமேஜ் உடைக்கிறீங்க? நாங்களே நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கோம், எல்லாருக்குமே தெரியாது. இல்ல அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து அததான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால வந்து உண்மைன்னு நினைக்க மாட்டாங்க, தெரிஞ்சே பரப்புவாங்க. இப்ப அஜித்தை பிடிக்காதவங்க தெரிஞ்சு பரப்புவாங்க, அது அவங்க நம்பாம இல்ல. நீங்க அவங்களே பாருங்களேன், அஜித்தை பத்தி தப்பா பேசுறாங்க விலை பேச்சு, அதை வந்து எவனா ஒருத்தன் பரப்புறான்னு வச்சுங்க, அவங்களோட இப்போ அதை வந்து ஒருத்தன் ஒரு விஜய் ஃபேன் பரப்புறான்னு சும்மா வச்சுக்கோங்க, ஆனா அவங்களே அந்த ஃபேனு விஜய் பத்தி ஏதோ தப்பா பேசுறப்ப இவங்க என்ன சும்மா போய் சொல்றீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவாங்க, அவங்க வன்மத்தை வச்சுட்டு பேசுவாங்கன்றலாம் எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. ஆனா நம்ம எதை நம்பணும்னு நினைக்கிறோமோ அதை நம்புவோம்னு சொல்றது இருக்குல்ல, நம்ம பிடிச்சவனை பத்தி சொன்னா புகழ்வோம், இல்லைன்னா பரப்புவோம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அந்த மென்டாலிட்டியில தான் நீங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க விட்டீங்கனாலே போதும். நான் எனக்கு என்னன்னா, நீங்க அதை நம்புங்க நம்பாதீங்க அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்பேஸ்ல எடுத்துட்டு வந்து அதை பத்தி பேசி அவங்களுக்கு டாபிக் ஆக்கி அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குறோம்ல, அதுதான் நான் இங்க வேணாம்னு நினைக்கிறேன். விஷால் ப்ரோ கொட்டுங்க. ஆக்சுவலா சீரியஸாவே அதை அவர் விட்டுருங்க. ஏற்கனவே திருவள்ளுவர் இதுக்கு சேர்த்து எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துறை எல்லார் கண்ணும் குழல்னு. என்னன்னா எப்படின்னா கலைஞர் சொல்லியிருப்பாரு, அதாவது சமநிலையில இல்லாதவங்களால தனக்கு ஏற்படுற தோல்வியை கூட ஒப்புக்கொள்ள மனப்பக்கம் இருக்காது, அவங்க கூட நம்ம போய் அவங்கள்ட்ட போய் சான்று எதிர்பார்க்கறது மேன்மைக்கு இழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மாதிரி அவங்க வந்து சான்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலே இல்லைங்கிறப்ப அவங்களோட சான்றை நம்ம பெருசா எதிர்பார்க்க கூடாது, அவ்வளவுதான். அது நெகட்டிவாவோ பாசிட்டிவோ அவங்களுடைய ஒப்புதலோ அவங்களோட சர்டிபிகேட்டோ நமக்கு தேவையே கிடையாது.
குறிப்பா இந்த டாபிக்கை வழக்கமா எடுத்துட்டு வர இந்த ஆர்ஜே விசால ஹெட்செட்டை கழட்டிட்டு மண்டையில ஒரு போட்டு இன்னைக்கு வைங்க. நான் பேசவே இல்லைன்றத பதிவு பண்ணிக்க விரும்புறேன். இன்னைக்கு நான் தான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு நீ அதான் இன்னைக்கு முருகேசு, ஆனா வழக்கமா இதை விசால் தான் எடுத்துட்டு வருவான். நே வலை பேச்சு பாத்தீங்களான்னு நான் ஏன்டா பாக்குறேன், வேற அத வேலை போட்டு வர சொல்லிட்டு மாட்டேன். வேற அனுப்பாரு. இல்ல அத சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. ஆமா ஆமா, அப்ப சொல்லாத. அந்த செந்தில் படத்துல வரும்ல, கவுண்டமணி செந்தில் ஒரு ஜோக்ல வரும்ல, பேச ஒரு அது காரசாரமா எப்படின்னே வாயால போகணும் சொல்றது, தானே. சரி சொல்லாத. அதான் எல்லாருக்குமே இந்த ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அப்படியே பத்திக்கிட்டு எரியணும். இந்த கொக்கி குமார் வந்து சொல்லுவான்ல புதுப்பேட்டையில, இப்ப நான் கையில அருவாலை எடுத்து அப்படியே ஒரு நாள் ஓடணும், நான் தானே நிம்மதியா தேவை அப்படின்னு. இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி பிரகாச முடிச்சுக்கலாமான்னு கேட்டாப்ல ஒரு மனுஷன். சரி புள்ள குட்டிகளோட போய் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாப்ல. அந்த மனுஷனை கேட்ச் பண்ணி லாக் பண்ணி அதுல ஒரு ஆனந்தம். அண்ணன் பிரகாஷ் அண்ணன் உங்களுக்காக சொல்லல, நீங்க வேற எதுவும் கோவப்படாதீங்க. பிரகாஷ் நேத்தே நீ வந்தீங்கன்னா உன் மூக்க வெட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இல்ல அதுக்குதான் பரணியை வந்து அமுச்சு விட்டேன் மதுரைக்கு போக சொல்லி. ஆக்சுவலா இவர் மீட் பண்ண மாட்டேன்ட்டாரு. நாளைக்கு பரணி வந்து விசால வந்து மீட் பண்றாங்க. பிரகாஷ் யாரையுமே மீட் டைம் பண்ண எல்லாம் மாட்டான். குடிச்சாரு. சாரி பிரகாஷ், விசால் அண்ணே வந்து அவர் யாரையுமே 7 மீட் பண்ண மணிக்கு மாட்டான். வரேன்றாருண்ணே, சாயங்காலம் 7 மணிக்கு. சொல்லுவான், என்ன ஆபீஸ் உள்ள விட மாட்டாங்கண்ணே என்ன வெளில. நான் ஒன்னு சொல்லுவேன். ஏன்டா ஆபீஸ் கரெக்ட், டைம்ல அவரை வெளில எதுக்குடா விட ஆபீஸ்க்கு கூப்பிட்டு இது மாட்டாங்க, பண்ணும்? வெளில ஆபீஸ்க்குள்ள விட பரணியை மாட்டாங்க. விடுங்க, ஆபீஸ்க்குள்ள பரணியை ஓகே விடு. வரலாம், அப்படி வரலாம். அவரு மாட்டுத்தாவணியில இறங்க போறேன்றாருண்ணே. ஏண்டா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவரு, மாட்டுத்தாவணில இருந்து உன் ஆபீஸ் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்கு. நான் இத நீயே இல்ல நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம். ஆனா இல்ல நீ இல்ல பரணி அவாய்ட் பண்ற. என் செல்ல குட்டி வந்து பாக்க வரேன்னு சத்தியமா அவாய்ட் சொல்லுது. பண்ணல. இந்த இந்த இது நான் குழந்தைய இப்பயே அவருக்கு போய் மெசேஜ் பண்றேன். நான் இதை யோசிக்கவே இல்லை. விஷால் ஏன்டா ப்ரோ, உங்களோட மாட்டுத்தாவணில இருந்து 2 ஆபீஸ்ல கிலோமீட்டர் இருந்து உன் ஆபீஸ் தோழர் வீடே இருக்குன்றத நீ பக்கத்துல தான் யோசிக்கலையா? இருக்கா, நீங்க போவே மாட்டீங்களாண்ணே? எங்க தோழரை நீங்க முதல்ல சும்மா 10 மதுரைக்கு நிமிஷம் வர தூரம் தானே? சொல்லுங்க. தோழரே வரதில்ல மதுரைக்கு, என்ன சொல்றீங்க? நான் மதுரைக்கு 2 வாட்டி வந்தேன். 2 இப்ப கூட வாட்டி வந்தப்ப ரீசெண்டா அவனுக்கு கால் பேசுறப்ப பண்ணேன், 10 சரி நாள் வாடா அங்கதான் எங்கடா இருந்தாரு. வரணும் அப்படின்னு என்னண்ணே நீங்க கேட்டேன். சொல்றீங்க? ஆனா அண்ணே ஒரு நாள்னே ஊருக்கு போயிட்டு நான் திருப்பி வந்துருவேனே, இல்ல வரலானே ஆதி நம்ம என்ன மீட் வீக்கெண்ட் பண்ணலானே வராதுங்க, அப்படின்னா வீக்கெண்ட் பொண்டாட்டிய பார்க்க போயிட்டாரு. வாழைப்பழம் மாதிரி என்னண்ணே பேசுவான். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம்ல. இல்ல ஆனா நான் என்ன சொன்னேன், திங்கக்கிழமை வந்துருவேன் ஊருக்கு அப்படின்னு சொன்னான். நான் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஊர்ல தான் இருப்பேன், நீ வந்துட்டு சொல்றா அப்படின்னேன். வந்துட்டு கால் பண்ணல. 2 மாசம் கழிச்சு, ஆனா என்னண்ணே வரேன், நீங்க ஊருக்கு வர்றப்ப வாங்கண்ணே அப்படின்றான். நான் அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஐயா கண்டிப்பா வந்தா வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தா சாப்பிடுறீங்களா அப்படின்னு. சரி சாப்பிடுறேன் அப்படின்னா, இல்லங்க சும்மா ஃபார்மாலிட்டி கேட்டேன் அப்படின்னு. அந்த குரூப் போல பகவதியில மாரியம்மா கூழுத்த வரும்ல, அதுக்கும் வர மாட்டேன்டா அந்த மாதிரி. இந்த 28 வருவேன்டா, என்ன அப்ப 28 பாப்போம்டா நீ வரப்போ என்ன சரி வாங்க, பண்றேன்னு. நம்ம என்ன போவோம்? இது எம்புரான் போவோமா இல்ல வீரதேஸ்வரன் போவோமா? ஏதாவது ஒண்ணு படத்துக்கு போவோம். சரிடா, நான் 28, 29, 30, 31 சூப்பர் 4 நாள் சூப்பர்ண்ணே. மதுரையில தான் இருப்பேன். நானே வந்து உங்களை பிக்கப் பண்றேன். மாட்டுத்தாவணி வெற்றி போறோம், சாப்பிடுறோம், பாப்கார்ன் வாங்குறோம், மஜா பண்றோம். சரி, நீ நாளைக்கு ஓகே, முதல்ல என் பையல அங்க வர்றான், அவன் பிரகாஷ் வந்து ஒண்ணு கொடுத்து என்ன அனுப்பிச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு? அதை வந்து அவன் உனக்கு கொடுப்பான், மூக்கையே வாங்கிக்கங்க வாங்கிக்க. அதுதான் பயமே. வாங்கிக்கங்க. நேற்றுக்கு நாளைக்கு நீ சந்திப்போம். ஸ்பேஸுக்கு வந்து நாளைக்கு அப்படின்னா நேர்லயே கொடுத்திருப்பாரு உனக்கு. இல்ல, ஆனா இப்ப நாளைக்கு வரும்போது கரெக்டா ட்ரீம் லெவன் ஸ்டேட்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க கரெக்டா. நாளைக்கு மேட்ச்சுக்கு, நாளைக்கு மறுநாளுக்கு, சனிக்கிழமை மேட்ச்சுக்கு, நாளைக்கு நாளைக்கு மறுநாள் 10 நிமிஷம் எல்லாம் மறந்துடாங்க. களத்துல விஷால் ப்ரோ சந்திப்போம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ப்ரோ. ஓகேண்ணே. அதே மாதிரி பரிசு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பரிசு பெறணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. அதாவது இந்த கிவ்அவே டிக்கெட் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க ஆர்டி பண்ணி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி நாளைக்கு உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லும்போது ஈஸாலா கப்ப ஆர்சிபிக்கேன்னு சொன்னீங்கன்னா தான் பரிசு கிடைக்கும் உங்களுக்கு. பிரகாஷ் ப்ரோ, வீர தீர சூரன் ட்ரெய்லர் இயர்லியா வந்துருமா இல்ல இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி மிட் நைட்ல விடுவாங்க? பன்னீர்செல்வமா? என்ன அது பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் ட்ரெய்லரா? ட்ரெய்லர் இல்ல, ஏர்லியா வந்துடும், சீக்கிரம் வந்துடும். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். ஓகே ப்ரோ. ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது 6 மணிக்கு ஆரம்பிக்குது. 4 மணிக்கு பஸ் கிளம்பி 6 மணிக்கு ஈவெண்ட் போய், ஆமா 6:30 ஆரம்பிக்குது. எப்படி 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள விட்டுருவாங்க. ஓகே இல்ல இந்த இப்படி ஈவெண்ட்ல லான்ச் பண்ணாலே மிட் நைட்ல தான் விடுவாங்க. பொன்னியின் செல்வன், வேட்டையன்லாம் அப்படிதான் விட்டுட்டு இருந்தாங்க. இல்ல அது வந்து பெரிய பிக் ஸ்டார் ஸ்டார்டட் ஈவெண்ட் நடந்துச்சு இல்ல, அதனால அப்படி பண்ணியிருப்பாங்க. இது படமே டக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. 1 வாரம் தான் இருக்கு. நாளையிலேருந்து கரெக்டாக சொல்ல போனால் 1 வாரம் தான் இருக்கு உங்களுக்கு. அதனால வேற வழியே கிடையாது. நாளைக்கு சீக்கிரம் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில கூட பண்ணிடலாம். ஆன்லைன் ட்ரெய்லர் விட்டு ஈவினிங் வந்து சும்மா ட்ரெய்லர் ஸ்க்ரீன் மட்டும் பண்ணலாம். அவங்க ஈவினிங் தான் பண்ணுவாங்க போல இருக்கு, பார்ப்போம். ஓகே ப்ரோ. ஆமா, நாளைக்கு நல்ல கண்டென்ட் இருக்கு, நிறையா இருக்கு. இன்னைக்கு நிறைய எம்புரான் ட்ரெய்லரும் வருதுல நாளைக்கு. ட்ரெய்லர் இருக்கு. எம்புரான் ட்ரெயில், ஆமா எம்புரான் மதியம் 1:08 ரிலீஸ் அது.
அது 1/8. அடுத்தது பிரகாஷ் அந்த காலையில அந்த வந்து ஏதோ பேட்டி பாத்தீங்களா பிரகாஷ்? சூப்பரா இருந்துச்சு பிரகாஷ். ரொம்ப நல்லா பரதாசுரங்கன் பேசியிருந்தாரு தானா பிரகாஷ். இல்ல பயங்கர கிளாரிட்டியா. ஆவுடைய பண்டா? இல்ல நான் வந்து பார்த்தேன் இது பார்த்தேன் சொல்றேன், ஆவுடைய பண்டு பார்த்தேன் இது பார்த்தேன். பிருத்திவிராஜ் பிஹேண்ட் பேசியிருந்தாரு. பிருத்திவிராஜ் நான் இது பார்க்கல, இது பார்க்கல. இந்த அதுவும் நல்லா இருக்கு, பாருங்க பரதசங்கன் பாருங்க. இதெல்லாம் பார்க்கணும். ஆனா வந்து அது பார்க்கணும். ஆனா இது சூப்பரா பேசியிருந்தாரு. அந்த பிஹேண்ட் வந்து ஆக்சுவலா என்ன தெரியுமா, நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவரு ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலா அந்த ரஜினி ஜெயலலிதாவோட சம்பவத்தை தான் நான் எடுத்து வச்சு இதுவா பண்ணிருக்கேன், அந்த இந்த சீன்ல பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு பிரகாஷ் நேத்து கேட்டார்ல, அது எப்படிங்க அது வந்து இதுவா இல்லாம இருக்கும், சீக்குவலா இல்லாம இருக்கும். ஆக்சுவலா இல்ல போல, ஸ்டாண்டர்ட் ஒன் தானா. அதாவது சின்ன சின்ன டைலாக் ரெஃபரன்சஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்களாம் பிரகாஷ். மற்றபடி ஸ்டாண்டர்ட் ஆனா ஒன் படம் இந்த தானா இது. படத்தோட எண்டு கிளிஃப் ஹேங்கர்னு ஆனா சொன்னாரு. இதோட எண்டு வந்து தேர்ட் பார்ட்டுக்கு கிளிஃப் ஹேங்கர் அதை மட்டும் பண்ணிருக்காங்களாம். ஆனா இந்த படத்தை உனக்கு இதோட புரிஞ்சுக்கணும்னா இது எண்ட் தேவையில்ல வந்தோன்னா அப்படின்றாரு. லூசிஃபரை கனெக்ட் ஒன் பண்ணுமா? பாத்துக்கணும் தேவையில்லை. இதோட எண்டு வந்து லூசிஃபர் 3 கனெக்ட் பண்ணும், இந்தியன் 2 மாதிரி. ஓகே. இப்போ இது வந்து லூசிஃபரை ரைட்டு. கனெக்ட் பண்ணாது, சரி ஆனா இதோட பார்ப்போம், எண்ட் இது தனியா லூசிஃபரை என்ன பண்ணா கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பார்ட் 3 வரும். கரெக்டா? அட இல்லங்க, இந்தியன் 2 மாதிரி இது வந்து முடியும் போது பாதியில முடியும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்போ அதாவது முடிவு Yes, இருக்காது. correct அடுத்த அப்படின்னு படத்துல சொல்லுவாங்க. இதோட முடிவு இருக்கு. ஓகே இந்தியன் 3ல தான் உங்களுக்கு முடிவு தெரியும், தாத்தா என்ன நாப்புல அப்படின்னு. நீங்க தாத்தா கெடுக்கிட்டு போனாப்புல அப்படின்னு போறதுனாலும் போலாம், இல்ல தாத்தாக்கு என்ன இல்ல, ஆச்சுன்ற ஆல்ரெடி அந்த நிலைமையில ஆர்வம் தான் இருக்காங்கன்னு ஏற்படலாம், வச்சுக்கோங்களேன். ஏற்படலாம். அதான் நிறைய இதெல்லாம் அந்த பார்த்தேன், மாதிரி சொல்றேன். சொல்வாயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் நியூஸ் பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓகே பிரகாஷ், இந்த பிள்ளை குட்டியோட பிள்ளாடுறேன் கிளம்புறேன் அப்பவே. அவர் ஓகே ப்ரோ, அனுப்பிச்சு பார்ப்போம் ப்ரோ பத்திரமா. நாளைக்கு. குட் ஓகே, நைட். பை 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 பை. நாளைக்கு சந்திப்போம். பை பை பை.